நேத்திக்கு கிளாஸ் முடிச்சதுக்கப்புறம் நிறைய பேர்த்துட்டு இருந்து நான் எதிர்பார்க்கவே இல்லை மெசேஜ். ஒரு சிலர் எப்பவுமே வாட்ஸ்அப் பண்ண மாட்டாங்க, அவங்கெல்லாம் கூட வாட்ஸ்அப் பண்ணியிருந்தாங்க. நீங்கள் சொன்ன அந்த ஸ்டோரி, அதாவது அந்த மோட்டிவேஷன் அப்படிங்கிறது நல்லா இருக்கு, அது நீங்கள் டெய்லியும் கூட சொல்லுங்க அப்படின்னு. ஆனால் எனக்கு அது வந்து ஒரு கில்ட்டியாக தான் இருக்கு. நம்ம வந்து கிளாஸ் பண்ண டைமில் நீங்கள் வந்து பல வேலைகளுக்கு மத்தியில் இந்த இடத்துல நீங்கள் அசம்பிள் ஆகுறீங்க. அந்த மாதிரி இடத்துல நம்ம வேற ஏதோ பேசுகிறோமோ அப்படிங்கிற ஒரு கில்ட்டி ஃபீலிங் அப்படிங்கிறது இருக்கு. அதில் நான் அன்எக்ஸ்பெக்டடாக நிறைய பேர்கிட்ட இருந்து அந்த ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியாக ஃபீல் பண்ணுறதா சொன்னாங்க. ரியலி ஒரு மோட்டிவேஷனுக்கு நான் ரொம்பவுமே ஒரு எனர்ஜி அப்படிங்கிறது இருக்கும். நீங்கள் எவ்வளவோ புத்தகங்கள் படிக்கலாம், ஆனால் சில மோட்டிவேஷன், அந்த சில புத்தகங்கள் தான் உங்களை மோட்டிவேட் பண்ணும். சில புத்தகங்கள் தான் உங்களை உயர்வதற்கான தகுந்த நபராக மாற்றும். அந்த மாதிரி மோட்டிவேஷன் அப்படிங்கிறதுல நான் வந்து பல இடங்கள்ல பார்த்துருக்கேன், உணர்ந்திருக்கேன். அப்போ ஒரு மோட்டிவேஷனோட தொடங்குறது அப்படிங்கிறது ஒரு நல்ல பலனை தரும் அப்படிங்கிறது என்னுடைய நம்பிக்கை. இது என்னுடைய கல்லூரி வாழ்க்கையில நடந்த ஒரு நிகழ்வு தான் நேற்று. அப்போ அது வந்து நான் அந்த இடத்துல மட்டும்தான் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. அதுக்கு அடுத்ததா என்னுடைய பயணங்களில், என்னுடைய வெற்றி பயணங்கள்ல அது வந்து அது ஒரு என்னுடைய பேச்சு அப்படிங்கிறது ஒரு கருவியாவே மாறிடுச்சு. என்னை அடையாளப்படுத்தி காட்டுறது அந்த பேச்சு தான் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வந்துட்டு ஒரு காலேஜில் ஒர்க் பண்ணுறேன். அது ஒரு கவர்மெண்ட் காலேஜ். டெம்பரரியாக ஒரு அர்ஜென்சி, அதனால் ஒரு ஜஸ்ட் ஒரு என்ன ஒரு டெம்பரரி அலாட்மெண்ட். ஒரு அங்கே இருக்கிற ஒரு பர்சன், ஆல்ரெடி ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற ஒரு பர்சன் வந்து, ஒரு ப்ரொஃபஸர் வந்து என்னை இன்வைட் பண்ணுறாரு. நீங்கள் கொஞ்சம் இந்த பர்டிகுலராக இந்த லிட்ரேச்சரில் ஒரு சில டாப்பிக்கை கவர் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு சில இது ஒரு அர்ஜென்ட்டாக என்னை ரெக்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அப்போ அங்கே போயிருக்கேன். நான் வந்து ஃபர்ஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர் இப்படி இருக்கு. இதில் அந்த ஃபர்ஸ்ட் இயர் கிளாஸில் இருக்கும்போது ஒரு போட்டிக்காக, அதாவது செப்டம்பர் 5ல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேச்சு போட்டி, கட்டுரை போட்டி, ஓவிய போட்டி, இந்த மாதிரி ஒரு 5-6 போட்டிகளினுடைய பட்டியல் வந்து வரும்போது நான் கிளாஸில் இருக்கும்போது அந்த லிஸ்ட் எடுக்கிறாங்க. நீங்கள் அந்த சாட்டை படத்தை பார்த்துருப்பீங்க, அந்த மூவியில் பார்த்தது அது ஒரு நிஜ கதையாக இருக்கிற மாதிரி ஒரு உணர்வு இருக்கும். அங்கேருந்து நீங்கள் அத்தனை பேர் அதை தான் ஃபீல் பண்ணாங்க. அப்படி அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் கிரியேட் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் வந்து லிஸ்ட் எடுக்கும்போது வரல. ஃபர்ஸ்ட் இயர்ல இருந்து பாத்தீங்கன்னா யாருமே எந்த பேச்சுக்கும் சேரல, கட்டுரைக்கும் சேரல, கவிதைக்கும் சேரல, இப்படி எந்த ஒரு போட்டிக்குமே சேராம ஜஸ்ட் அப்படி பிளாங்கா அந்த சீட், அந்த நான் இருந்த இடத்த விட்டு கிளம்புது. என்னால ஏத்துக்கவே முடியல. எப்பெல்லாம் வாய்ப்பு வருதோ அப்பெல்லாம் பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிறது தான். போட்டி எந்த போட்டியா இருந்தாலும் சரி, எப்பெல்லாம் உனக்கு வாய்ப்பு இருக்கோ அப்பெல்லாம் பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிற ஒரு கோட்பாடோடையவன். பலர் சொல்லுவாங்க, இந்த பிஜிடிஆர்பிக்கு என்னுடைய சர்க்கிள்லேயே ஒரு சிலர் எல்லாம் என்னங்க நீங்க எல்லாம் எம்ஏ பிஎட் இருக்கிறீங்க, ஏன் பிஜிடிஆர்பி எழுதல அப்படின்னா, இல்லை நான் கன்சீவாக இருக்கிறேன், இப்போ வந்து ப்ரிப்பேர் பண்ணுறது ஆகாது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த போட்டியிலிருந்து அவங்க விலகிறாங்க. இன்னொரு சிலர் சொல்லுவாங்க, இல்லை குழந்தை இப்போ தான் 2 மாதம் ஆகுது அப்படின்னு சொல்லி அந்த போட்டியிலிருந்து விலகுவாங்க. நம்ம இதில் படிக்கிறீங்க நிறைய பேர் அவங்ககிட்ட நான் ஃபீல் பண்ணேன், 2 மாதம் குழந்தைங்க, 3 மாதம் குழந்தை இருக்கிறீங்க, 4 மாதம் தான் ஆகும். அந்த குழந்தைகிட்ட டைம் ஸ்பெண்ட்றதோட அந்த புக்கோட ஸ்பெண்ட் பண்ணுறவங்களாம் இருக்காங்க. அதுதான் அந்த போட்டியில் வந்து நீங்கள் கலந்துக்கிறது வந்து ஒரு பெரிய வாய்ப்பு. அந்த மாதிரி என்னைக்கும் போட்டியை தவிர்க்க கூடாது. அப்ப அந்த கிளாஸ்ல இருந்தவங்க அப்படி தவிர்த்த உடனே என்னால ஏத்துக்கவே முடியல. எப்பேற்பட்ட போட்டி கிடைக்குது, அந்த போட்டி வந்து ஒரு சுச்சுவேஷன் திடீர்னு அமையும் போதெல்லாம் பயன்படுத்திக்க கூட தெரியலனா இவன் எப்படி வந்து இது பண்ண போறான் அப்படிங்கிற ஒரு இது எனக்கு. உடனடியா அந்த லிஸ்ட் வந்து போகுது, அங்கிருந்து யாருமே எழுதல, லிஸ்ட் வெளியில போயிருச்சு. அதாவது ஒரு எப்பவுமே அந்த போட்டி நடத்துறதுக்கு அந்த ஆர்கனைஸ்ல யாரோ 2 ஸ்டூடெண்ட் அனுப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி 2 ஸ்டூடெண்ட் கேட்கறாங்க, யாருமே ஒரு ஹேண்ட் ரைஸ் பண்ணல, அப்படி போயிட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் வெற்றினா என்ன, போட்டினா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பேசுறேன். அதுக்கப்புறம் ஒரு பேச்சு போட்டினா எப்படி பேசணும், ஒரு கவிதை போட்டினா எப்படி பேசணும், ஒரு கட்டுரைனா எப்படி எழுதணும், ஒரு கவிதையை எப்படி எழுதணும் அப்படின்னு சொல்லி ஒரு பிக்சர் அப்படிங்கிறது என்ன இருக்கணும் அப்படின்னு அந்த ஹவ்இஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கு ஆன்சர் பண்றேன். இதெல்லாம் பண்ணிட்டு அவனுக்கான ஒரு மோட்டிவேஷனை கொடுத்துட்டு, நீ போய் நீ இப்போ வந்து இப்போ பேப்பர் எடுத்து நீங்க உங்களோட பேரை எழுதி இந்த லிஸ்ட்ல ஆட் பண்ண சொல்லுங்க அப்படின்னு. அந்த கிளாஸ்ல இருந்தவங்க டோட்டல் ஸ்ட்ரென்த்து 52, அன்னைக்கு ப்ரெசென்ட் ஆனவங்க 46. அத்தனை பேர் 46 நேம் எதுவோ என்ன தெரியுதோ இல்லையோ நீ கலந்துக்கோ, மொத்தத்துல உன் பேர் அங்க இருக்கும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கோட்பாடு. உடனடியாக சொன்னாச்சு, லிஸ்ட்டை நாங்களே தயார் பண்றோம். அதை எடுத்துட்டு போய் அந்த ஆர்கனைஸ்டர் கொடுக்கும்போது, என்னப்பா வந்து கேட்கும்போது ஒருத்தருமே இல்லை, இப்போ 46 லிஸ்ட் கொண்டு வந்தாங்க, எங்களுக்கு டஃப் கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்லி ஆர்கனைசர் கேட்குறாங்க. இப்போ எல்லாரும் ஒவ்வொரு போட்டியில கலந்தாச்சு. இது போட்டியில கலந்ததுக்கு அப்புறம் அந்த போட்டி வந்து நடக்கும் விதம் அப்படிங்கிறது ஒரு நேர்த்தியா இருக்கணும் அப்படின்னு சொன்னேன். நீங்க இந்த இடத்துல நேரம் வீணடிக்கிறேன்னு நினைச்சிடாதீங்க, இது கூட ஒரு வகையான மோட்டிவேஷனா தான் நான் கருதுறேன். அந்த இடத்துல எப்பவுமே இந்த நேமை பார்த்து மார்க் போட்டாங்க அப்படின்னா
மேபி ஏறலாம் இறங்கலாம். நான் வந்து அவங்களை ஆர்கனைஸ்டே ஒரு கோரிக்கை வச்சேன். நீங்கள் நேம் வச்சு பண்ணுறதை விடவும் அவங்களுக்கு ஒரு லாட் மாதிரி நம்பர் கொடுத்து அந்த நம்பரை வந்து அப்ளை பண்ணி நீங்கள் அப்படி பண்ணலாம் இல்லையா? ஏன்னா மேக்ஸ் டீச்சருக்கு இங்கிலீஷ் ஸ்டூடெண்ட் யாருன்னு தெரியாது. ஓவராலாக படிக்கிற அந்த காலேஜில் மேக்ஸ் ஸ்டூடெண்ட் இவெல்லாம் இங்கிலீஷ் ஸ்டூடெண்ட், ஒரு சில அந்த குறும்புக்காரனை மட்டும் தெரிஞ்சிருக்கும், பல பேர் தெரிஞ்சிருக்காது. அப்போ ஒரு சயின்ஸ் டீச்சருக்கு அவங்க தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. அப்போ அந்த பர்சன் அங்கே போய் நிற்கும் போது, ஏன்னா இப்போ இந்த மேக்ஸ் சயின்ஸ் அப்படின்னா ஒரு போட்டி இருக்கும். இப்போ காமர்ஸ் எக்கனாமிக்ஸ்னா அவங்களுக்கு ஒரு சண்டை இருக்கும். அப்போ அந்த ஸ்டாஃப்ஸே சரி இந்த ஆளுங்களுக்கெல்லாம் நான் போய் மார்க் போடுறதா அப்படிங்கிறத நினைச்சிடுவாங்க சொல்லி இந்த மாதிரி வரக்கூடாதுங்கிறக்காக இந்த மாதிரி ஒரு கோரிக்கையை வச்சு அதையும் ஏற்றுக்கிட்டாங்க. போட்டி வந்து நடக்குது. போட்டியெல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் நிறைவாயிருச்சு. எல்லாத்துக்குமே அந்த லாட் நம்பர் யாரோடைய நேமும் அங்கே இருக்காது. அவங்க மார்க் எல்லாம் எடுத்துகிட்டு போய் அந்த லாட் நம்பர் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போகிறாங்க. எடுத்துகிட்டு போய் பிரின்சிபல் ரூமில் இருந்துட்டு தான் இந்த ஃபர்ஸ்ட் ப்ரைஸ், செகண்ட் ப்ரைஸ், தேர்ட் ப்ரைஸ் எல்லாத்தையும் ஒரு ஈக்குவலைஸ் பண்ணுறாங்க. அதாவது அந்த நேம் வந்து, ஏன்னா அவங்களுக்கு வந்து பரிசு கொடுக்கும்போது நேம் கொடுக்கும் இல்லையா, அந்த சர்டிஃபிகேட் பண்ணுங்கிறதுக்காக அவங்க எல்லாத்தையும் அந்த லாட் நம்பர் எல்லாத்தையும் டீகோடிங் பண்ணி நேமாக கன்வெர்ட் பண்ணுறாங்க. அப்போ நேமாக கன்வெர்ட் பண்ணும்போது அங்கே கலந்துகிட்ட பரிசுல அத்தனை போட்டியிலையும் ஒரே ஒரு போட்டி, அந்த கோல போட்டின்னு ஒன்று வச்சாங்க. அதை தவிர மீதி இருக்கிற அத்தனை போட்டியிலையும் முதல் 3 இடம் இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட் மட்டும்தான் இருக்கு. அதை எப்படி வரையணும், எப்படி எழுதணும் அப்படிங்கிறது மட்டும்தான் சொல்லி கொடுத்தேன். அதை மட்டும் அப்ளை பண்ணு, இங்க டஃப் கொடு அப்படின்னு சொன்னேன். அத்தனை போட்டியிலும் அப்படியே அந்த பிரின்சிபல் ரூம் அப்படிங்கிறது என்னப்பா இந்த இங்கிலீஷ்ல மட்டும் இப்படி இருக்கே அப்படிங்கிற ஒரு இது. அப்போ வந்திருக்கிறது நான் அப்படிங்கிறது எங்களுக்கு ஒரு உணர்வு இருக்குது. அதுக்கப்புறம் பிரின்சிபால் வந்து எல்லா ஸ்டாஃப்ஸையும் கூப்பிட்டு பேசும்போது சொன்னாங்க, முதல் 3 பரிசும் இங்கிலீஷ்க்கே கொடுத்தோம் அப்படின்னா ஏதோ ஒரு தவறான ஒரு அணுகுமுறையை ஏற்படுத்திடும், மற்றவர்களுக்கு அது வந்து ஒரு மோட்டிவேஷனா இல்லாமல் போயிடும். இது ஏன்னா இவங்க இங்கிலீஷ்க்கு மட்டுமே பாரபட்சமா செயல்பட்டுட்டாங்கன்னு நினைச்சிருவாங்க அப்படிங்கிறதுக்காக இந்த 2வது பரிசை மட்டும் கொஞ்சம் ஸ்லைட்ல சேஞ்ச் பண்ணாங்க. வேற 4th இருக்கக்கூடிய அந்த எக்கனாமிக்ஸ்ல யாராவது இருந்தாங்களோ, அந்த காமர்ஸ்ல இருக்கிறீங்க, சயின்ஸ்ல இருக்கிறீங்களா எடுத்து இந்த 2வது பரிசு மாத்துறது, இந்த 3வது பரிசு மட்டும் அதுக்கு அடுத்த நபரா இருக்கிறத மாத்தி தான் கொடுத்தாங்க. அப்போ அவனுக்கு கொடுத்த அந்த ஒரு 5 நிமிஷம் மோட்டிவேஷன் தான் அவனை வந்து ஒரு டஃப் கொடுக்குற காம்படிட்டராகவே மாத்துச்சு. இல்லை அப்படின்னா நம்ம போட்டியிலே கலந்துக்க மாட்டோம். வேற ஒருத்தன் சாதாரண நபர் கூட அது பரிசை வென்றுட்டு போயிடும். இந்த பிஜிடிஆர்வி அப்படிங்கிறது இது ஒரு போட்டி. இந்த போட்டியில எலிஜிபிலிட்டி கேண்டிடேட்ஸ் எல்லாருமே உள்ள போகலாம். முதல்ல போட்டியில பங்கேற்றுக்கணும். ஏன்னா சில நேரங்களில் அந்த போட்டி நமக்கு சாதகமா இருக்கும், சில நேரங்களில் அந்த போட்டி நமக்கு கை கொடுக்கும். அப்ப நம்ம பங்கேற்றுக்கிட்டாலே போதும், அந்த போட்டியில வெற்றி அடைகிறதுங்கிறது நமக்கு மிகப்பெரிய பலனை கொடுக்கும். அப்போ சில வார்த்தைகள் அப்படிங்கிறது தான், சில பாடங்கள் அப்படிங்கிறது தான் உங்களை வந்து தயார்படுத்தும். அப்போ நீங்கள் எங்கே படிக்கிறீங்க, எப்படி படிக்கிறீங்க, என்ன மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறது தான். அந்த மெத்தனாலஜி கரெக்டாக அப்ளை பண்ணணும். அப்போ போட்டியாளர்கள் எல்லாருமே உள்ளுக்குள்ளே தான் இருக்கும். இப்போ 10,000 பேர், நான் சொன்ன மாதிரி 10,000 பேர் உங்களுக்கு இங்கிலீஷில் இருந்து எழுதுறாங்கன்னா 10,000 பேர் உங்களோட போட்டியாளர்கள் தான். அதில் நீங்கள் என்ன மெத்தனாலஜி பண்ணுறீங்க, அவங்க கிட்ட இல்லாத ஒரு சிறப்பு உங்ககிட்ட இருக்கணும். மற்றவர்கள் பண்ணாத ஒரு வேலையை நீங்கள் பண்ணணும். அப்போ தான் நீங்கள் வெற்றி அடைய முடியும். எல்லாத்துக்கும் மாதிரி ஒரே மாதிரி படிக்கிறது, இந்த இன்ஸ்டியூஷனில் படிக்கிறீங்களா பார்த்தீங்க அப்படின்னு நல்லா புரியும். பல்வேறு இன்ஸ்டியூஷனில் படிக்கிறாங்க. நான் வந்து ஸ்ப்ரிங்லைனை பொறுத்த வரைக்கும் ஒன்று சொல்லுவேன், நீ எங்கே வேணால் படி, ஆனால் நல்லா படி, சில மெத்தனாலஜி அப்ளை பண்ணு. அங்கே படிச்சுட்டு இங்கே படிக்காதங்கிற உணர்வுலாம் இல்லை. ஏன்னா ஒரு சில இன்ஸ்டியூஷனில் வந்து லாஸ்ட் டைம் இந்த ஸ்ப்ரிங்லைனில் வந்து டெஸ்ட் எழுதி போனவங்கலாம் இருக்காங்க. அவங்க வந்து என்ன ரெக்வஸ்ட் பண்ணிட்டாங்கன்னா, தயவு செஞ்சு ஸ்ப்ரிங்லைன் எங்கள் நேம் மென்ஷன் பண்ணிடாதீங்க, ஏன்னா எங்கள் ஸ்டாஃப்ஸ் இது பார்த்துட்டாங்கன்னா தப்பாயிரும், ஏன்னா அவர் வந்து எங்கேயுமே ஜாயின் பண்ணிடாதீங்கிற மாதிரி வார்த்தைகளெல்லாம் சொல்லியிருக்காங்கன்னு சொன்னார். அந்த மாதிரி வார்த்தைகள் எனக்கு உடன்பாடு இல்லை. ஏன்னா நீங்கள் உங்கள் லட்சியத்துக்காக படிக்கிறீங்கப்பா, எங்கே படித்தா என்ன, நீங்கள் படித்து உங்கள் லைஃப்பில் செட்டில் ஆனால் சந்தோஷம், ரைட், இந்த கான்செப்டுக்கு வரேன். அப்போ இந்த போட்டியில் கலந்துக்கிறீங்க, அந்த ஒரு குறிப்பிட்ட நபர் தான். அப்போ நீங்கள் எங்கே படிக்கிறீங்க, எப்படி படிக்கிறீங்க, என்ன மெத்தனாலஜி யூஸ் பண்ணுறீங்க, அந்த 400 பேர் 500 பேர் 1000 பேர் படிக்கிற அந்த இடத்துல, அந்த ஒரு இடத்துல நீங்கள் தனித்துவமாக தெரியணும். அப்படி தனித்துவமாக நீங்கள் இருந்தால் தான், அப்படி தனித்துவமாக செயல்பட்டால் தான் அந்த 10,000 நபர்களை, கண்ணுக்கு தெரியாத அந்த 10,000 நபர்கள் இருந்து நீங்கள் ஒருத்தராக செயல்பட முடியும். அப்போ நீங்கள் எப்பவுமே ஒரு தனித்துவமாக செயல்படுங்க. கேள்வி கேட்டால் டப்பு 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 டப்புன்னு வெடிக்கணும் அந்த பாயிண்ட்ஸ்லாம். அதை முன்னாடி தலை நிறைய அந்த பாயிண்டாக கொட்டி கிடக்கும். அந்த மாதிரி நீங்கள் கண்டென்ட்டை எடுத்துக்கிட்டு போங்க. அப்போது நல்லா புரிஞ்சுக்காங்க. சில வார்த்தைகள் உங்களை மோட்டிவேட் பண்ணுங்கிற நம்பிக்கையில் தான் இதெல்லாம் பேசிகிட்டு இருக்கேன். நீங்கள் இது நேர விரயம்னு மட்டும் தயவு செஞ்சு கருதிடாதீங்க. ஏன்னா இன்னொரு எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன். அவர் வந்து பிஹெச்டி ஸ்காலர் முடிச்சுட்டாரு. பிஹெச்டி முடிச்சு கம்ப்ளீட்லி எலிஜிபிள் ஃபார் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர். அவருக்கு ஒரே ஒரு இடம், டிஎன்பிசி படிக்கிறதா இல்லை அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ஆகிறதா அப்படிங்கிறதா. அவர்கிட்ட நான் ஒரே ஒரு 5 லைன் தான் சொன்னேன். அந்த 5 லைனு நான் பேசின அந்த 5 லைனு அவருடைய எண்ணத்தையும் மாத்திச்சு, அவரோட வாழ்க்கையினோட திசையவே மாத்திச்சு. அப்போ அந்த 5 லைன் என்ன அப்படிங்கிறது நான் உங்களுக்கு நாளைக்கு கிளாஸ்ல சொல்றேன். ஏன்னா அதை சொன்னால் மீண்டும் டைம் அப்படிங்கிறது விரைமாயிட்டே போயிட்டு இருக்கும். ரைட், போனாலஜிக்கு வருவோம். போனாலஜி அப்படிங்கிறது பொனட்டிக்ஸை விடவும் கொஞ்சம் சின்ன கான்செப்டாக புரிஞ்சுக்கலாம், எளிமையாக புரிஞ்சுக்கிற ஒரு கான்செப்ட் தான்.
பட் அதில் என்ன அப்படிங்கிற அந்த கிரிட்டிக்கல் டேர்ம்ஸ் என்ன, கிரிட்டிக்கல் வேர்ட்ஸ் என்ன அப்படிங்கிறது தான். அந்த கீவேர்ட்ஸை ரொம்ப கேர்ஃபுல்லாக பயன்படுத்தணும். ஆல்ரெடி நம்ம இன்ட்ரோடக்ஷனில் பார்த்தோம் ஃபோனாலஜினா என்ன அப்படிங்கிறது. அதுதான் இன்ட்ரோடக்ஷனுக்கான ஸ்லைடு, ஒரு 5 ஸ்லைட்ஸ் பார்த்துருப்போம். அதை நீங்கள் மைண்ட் பண்ணிக்கோங்க, வெரி இம்பார்ட்டண்ட். ஏன்னா அதை வச்சு தான் நம்ம அடுத்த இது பார்க்க போகிறோம். இன்கேஸ் அந்த ஃபோனாலஜியோட இன்ட்ரோடக்ஷன் நீங்கள் இதுக்கு முன்னாடி பார்க்கல அப்படின்னா அது ஒரு டைம் நீங்கள் வீடியோவில் ஒரு டைம் பார்த்துக்காங்க இந்த கிளாஸ்க்கு அப்புறம், அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரைட், இப்போ நம்ம இதை பற்றின மேலும் மெருகேற்றக்கூடியதில் பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டு இந்த ஃபோனாலஜியில் இந்த ஆர்கனைசேஷன், இந்த செலெக்ஷன் அப்படிங்கிற வார்த்தை ஒரு இம்பார்ட்டன்ட் கீவேர்டு. இந்த கீவேர்டுக்குள்ளே தான் நம்ம ட்ராவல் பண்ணுறோம். நேற்று பார்த்துட்டோம், மொத்தமாக இங்கிலீஷில் 44 ஸ்பீச் சவுண்ட்ஸ் இருக்குது. இது அடுத்ததாக அதனுடைய ஸ்பீச் சவுண்ட்ஸ் இங்கிலீஷ்க்கு எப்படி யூஸ் ஆகுது, மற்ற மொழியிலலாம் என்னென்ன மாதிரி ஸ்பீச் சவுண்ட்ஸ் எப்படியெல்லாம் பயன்படுது, ஒரு ஸ்பீச் சவுண்டு மற்ற மொழியில் எந்த மாதிரி இருக்குது, அதில் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத பார்க்குறது தான். அப்படி இருக்கிறது தான், அதை தான் நம்ம ஸ்பீச் சவுண்ட் எப்படி செலக்டிவாக பயன்படுத்துகிறோம், ஆர்கனைஸ் பண்ணுறோம், வேர்டை ஃபார்ம் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்க்குறது தான் ஃபோனாலஜி. இதில் ஒரு எக்ஸாம்பிள் இந்த இக்கு அப்படிங்கிறது. இக்கு இது ப்ளாசிவ் சவுண்டு. ப்ளாசிவில் ஏன் இது வேளார் அப்படிங்கிறோம்னா, இது நீங்கள் ரீகால் பண்ணணும் ஃபோனட்டிக்ஸில், அதனால் இதை ரீகால் பண்ணுறப்போம். ப்ளாசிவ் இது ஏன் வேளார் அப்படிங்கிறோம்னா, இந்த பேக் ஆஃப் த டங்க்கு சாஃப்ட் பேலட்டில் போய் டச் ஆகும் இக்கு, அதை தான் பிரேக் பண்ணுது. கம்ப்ளீட் க்ளோசர் சடன் ரிலீஸ் அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் இக்குங்கிறது வாய்ஸ்லெஸ்ஸு. இக்கு அதே ஜீன்னு இருந்துச்சுன்னா அது வாய்ஸ்டு, ஜஸ்ட் மைண்ட் இட். அப்போ இக்குங்கிறது வாய்ஸ்லெஸ் வேளார் ப்ளாசிவ். இந்த இக்குங்கிற சவுண்டு இங்கிலீஷ்லையும் இருக்குது, ஹிந்திலையும் இருக்குது, தமிழ்லையும் இருக்குது. அப்போ இங்கே ஒவ்வொரு சவுண்டு எல்லாத்துலையும் இருக்குது. இதில் என்ன மாற்றம், இதில் ஃபோனாலஜியில் நம்ம என்ன கற்றுக்க போகிறோம் அப்படிங்கிறது பாருங்கள். இப்போ இங்கிலீஷ், தமிழ், ஹிந்தி இந்த வேர்டில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த சவுண்டு பார்த்தீங்கன்னா பிகினிங்கில் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. இக்குங்கிற சவுண்டு அந்த பர்டிகுலர் மொழியில், இங்கிலீஷ், தமிழ், ஹிந்தி இங்கே கொடுத்துருக்கிற மொழியில் வெரி பிகினிங்லேயே தொடங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் ஃபோனாலஜிக்கல் டேம். இந்த டேமில் இப்போ கண்டைன் அப்படிங்கிறது இங்கிலீஷ் வேர்டு. இக்கு, சி அப்படிங்கிறது ரெப்ரசென்ட் பண்ணுறது ஃபோனட்டிக் டிரான்ஸ்கிரிப்ஷனில். சி அப்படிங்கிறது என்ன, இக்கு, அந்த கேங்கிற சவுண்டு இக்கு அப்படிங்கிறது தான் யூஸ் பண்ணுவோம். அடுத்தது கப்பல், இது ஷிப்பு தான் தமிழில் கப்பல் அப்படிம்போம். கப்பல் இக்கு, இக்குங்கிறதுல தான் இருக்குது. இக்கு ப்ளஸ் ஆ கா அப்படிங்கிறது தான். அப்போ இக்கு அப்படிங்கிறதுல தொடங்குது. அடுத்தது கிதாப், இதில் ஹிந்தியில் பார்த்தீங்கன்னா புக்கு தான் கிதாப் அப்படிம்பாங்க. கிதாப் அப்படிங்கிறதும் தொடங்குது. அப்போ இக்கில் தமிழ்லையும் சரி, இங்கிலீஷ்லேயும் ஹிந்திலையும் இந்த 3 மொழிலையும் இக்கில் இக்குங்கிற வாய்ஸ்லெஸ் வேளார் ப்ளாசிவ் இந்த சவுண்டில் மொழியில் இந்த மொழியில் இந்த சவுண்டில் இந்த மொழியில் பிறக்கிறது அப்படின்னு தொடக்கத்திலேயே பிகின்ஸ் வித் தி சவுண்ட் அப்படிங்கிறது பாசிபிள். அதுவே இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தியில் கேன் என் வித் த சவுண்டு. பிகினிங் ஆகிறதுக்கே தமிழ், இங்கிலீஷ், ஹிந்திலையுமே இருக்குது. ஆனால் இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தியில் மட்டும்தான் இக்குங்கிற சவுண்டு முடிவில் வருது. முடியும் போது, அந்த வேர்டு முடியும் போது இக்குங்கிற சவுண்டு யூஸ் பண்ணுறோம். இப்போ லுக், இது இங்கிலீஷ் வேர்டில் லுக், இக்கு, லுக் அப்படிங்கிறோம், இக்கில் முடியுது. நமக்கு அப்படின்னா உப்பு, அதாவது ஹிந்தியில் பார்த்தீங்கன்னா இந்த நமக்கு அப்படின்னு சொன்னோம்னா சால்ட்டு தான் நமக்கு அப்படி. அங்கே ஹிந்தியில் அதாவது இந்த டெல்லி சைடில் பார்த்தீங்கன்னா கல் நமக் அப்படின்னு ஒன்று இருக்குதுப்பா. இந்த ஹிமாச்சல் பிரதேசத்துல இருந்தெல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு வருவாங்க. அதாவது கல்லுலேருந்தே உப்பு எடுக்கிறது. நாம் எப்படி இங்கே கடல்ல இருந்து உப்பு எடுக்கிறோம் இல்லையா, அது மாதிரி அங்கே கல்லுல இருந்து உப்பு எடுக்கிறோம்னு சொல்லுவாங்க. கல் நமக்கு அப்படிம்பாங்க. அது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அது நம்ம உப்பு விடுவோம், அது சாப்பிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், இந்த பெப்பரோட உப்பு கலந்துருந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி அது டேஸ்ட்டாக இருக்கும். சில வெரைட்டியான ஃபுட்டுக்கெல்லாம் அந்த கல் நமக்கு யூஸ் பண்ணுவாங்க. ரைட், ஜஸ்ட் நமக்கு அப்படின்னா சால்ட், ஹிந்தியில் நமக்கு. அப்போது லுக் இங்கிலீஷ் வேர்டு இக்கில் முடியுது, நமக்கு இக்கு ஹிந்தி வேர்டு இதுலேயும் முடியுது. அப்போ இங்கிலீஷ், தமிழ், ஹிந்தியில் ஒரு வேர்டு இக்கில் தொடங்குறது, அதாவது வாய்ஸ்லெஸ் வேளார் ப்ளாசிவ்ல தொடங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே இது வாய்ஸ்லெஸ் வேளார் ப்ளாசிவ்ஸ் இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தியில முடியறதுக்கு வாய்ப்பு இருக்குது, முடியுது. ஆனா தமிழ் வேர்ட்ஸ்ல இக்குங்கிற ஒரு சவுண்டோட எந்த ஒரு வேர்டுமே முடியவே முடியாது. நீங்க தமிழ் வேர்டு எத்தனை வேர்டு வேணும் நீங்க எடுத்து கலெக்ட் பண்ணி பாருங்க, எல்லா வேர்டையும் எடுத்து சொல்லி பாருங்க. இப்ப புத்தகம்னா இம்முல தான் முடியுது, இக்குன்னு எங்கேயுமே முடியல. அப்ப இக்குன்னு முடியாத ஒரு வேர்டு தமிழ்ல இருக்குது. அப்ப இதுதான் என்ன சொல்லுதுன்னா, தமிழ்ல இருக்கக்கூடிய அக்கார்டிங் டு த தமிழ் ஃபோனாலஜி பிரகாரம் என்னன்னா, does not permit the sound k ik to end words. அதாவது இக்குங்கிற சவுண்டை தமிழ் மொழியில பெர்மிட் பண்றதே இல்லை, அப்படி ஒரு வேர்டே கிடையாது. அப்ப இது என்னன்னா, இதனுடைய உண்மையான ஃபேக்ட் என்னன்னா, இந்த எக்ஸாம்பிள் அடிப்படையில் இந்த ஃபோனாலஜி டைமில் நீங்க புரிஞ்சுக்கிற ஃபேக்ட் என்னன்னா, இன்ஃபேக்ட்
no plosive sound can end words in Tamil. அதாவது தமிழ்ல எண்டிங் வேர்ட்ஸா எண்டிங் சவுண்டா நோ பிளாசிவ் அப்படிங்கிறது. அப்ப எல்லா பிளாசிவும் தான், இக்கா இருக்கட்டும், இக்கா இருக்கட்டும், இட்டா இருக்கட்டும், இட்டா இருக்கட்டும், மொத்தம் பிளாசிவ்ஸ் அப்படிங்கிறது 6 இல்லையா? இட்டு, இட்டு, இக்கு, இக்கு, இன்னும் 2 சவுண்ட் என்ன, மொத்தம் 6 பிளாசிவ்ல. அப்ப 4 சொல்லிட்டேன், இப்பு, இப்பு, இந்த பிபிஎல் சொல்றேன். அப்ப இந்த 6 சவுண்டு, இந்த 6 சவுண்ட்லயுமே தமிழ்ல வந்து முடியவே வராது. தொடக்கத்துல வரும், முடிவுல வராது. அந்த சவுண்ட் வந்து எண்ட் ஆகும்போது எந்த ஒரு ப்ளோசிவுமே இருக்காது. இதுதான் தமிழினுடைய பொனாலஜி. இப்போ பொனாலஜி அப்படிங்கிறது புரிஞ்சுட்டீங்க. இதுதான் செலக்ஷன் அண்ட் ஆர்கனைசேஷன், அது மாதிரி தான் யூஸ் பண்றோம். அப்ப இப்போங்கிற ஒரு இப்போ, இப்போ, இட்டோ, இட்டோ, இக்கோ, இக்கோ, இந்த மாதிரி சவுண்ட்ஸ்ல தமிழ்ல வந்து முடிகிற வேர்ட்ஸ் கிடையாது அப்படிங்கறது ஒரு எக்ஸாம்பிள், பொனாலஜிக்கான ஒரு எக்ஸாம்பிள். அதாவது வாய்ஸ்லெஸ் வேலர் ப்ளாசிவ்ஸ், இதை யூஸ் பண்ணி புரிஞ்சுக்கிறது. அதே மாதிரி அடுத்த வருது. இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் எல்லாம் ரொம்பவே நிறைய ஒரு சயின்டிபிக் மாதிரி நிறைய கத்துக்கிற ஃபீலிங் இருக்கு. நிறைய கத்துக்கங்க இந்த இடத்துல. கற்றல் அப்படிங்கிறது நிறைய இருக்கும். ஒரு நல்ல முதிர்ச்சி பெற்ற கற்றல் தான் உங்களை வந்து ஒரு தனித்துவமா ஏற்படுத்தும். அதனால நிறைய கத்துக்கங்க. ஏன்னா நம்ம பொனாலஜில ஒரு சில அட்வான்ஸ் பாயிண்ட் தான் புரிஞ்சுக்கோம். இந்த பாயிண்ட் எல்லாம் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தான் பொனிம்னா என்ன, அலோஃபோன்ஸ்னா என்ன நல்லாவே புரிஞ்சுக்க முடியும். ஒன்னு புரிஞ்சுக்கிறதுக்கு இன்னொன்னு ஒரு டெப்த்தை புரிஞ்சுக்கணும். அதுக்காக தான் இந்த இவ்வளவு ஒரு டெப்த் ஸ்டடி. ரைட், அடுத்தது பாருங்க. இங்கிலீஷ் வேர்ட்ஸ் வந்து வவல்லையும் முடியும், கான்சனன்ஸ்லயும் முடியும். இங்கிலீஷ் வேர்டுக்கு அந்த இங்கிலீஷ் லெட்டர் லாங்குவேஜ்ல இருக்கக்கூடிய வேர்ட்ஸ்க்கு அந்த இது இருக்கு. இதுக்கானதான் ஒரு சில எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கிறேன். ஃபி, இ அப்படிங்கிற வவல்ல முடியுது. ஹாப்பி, இ, லா, டு, கோ, வே, இந்த வேர்ட் எல்லாம் பாருங்க கடைசியில முடிகிற சவுண்ட் தான். நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க. பொனட்டிக்ஸ் நீங்க புரிஞ்சுக்கிட்டாலே அந்த சவுண்ட்ஸை தான் கான்சன்ட்ரேட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் நீங்க அந்த லெட்டரை கான்சன்ட்ரேட் பண்றது மறந்துடணும். சவுண்ட்ஸை ஃபர்ஸ்ட் கான்சன்ட்ரேட் பண்ணணும். அதுதான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா இந்த இடத்துல ஈஸியா இருக்குது. இ, ஒய் அப்படிங்கிறது ஆல்சோ வவ்வலை கான்செப்ட் பண்ணும், ஓ அப்படிங்கிறது வவ்வலை கான்செப்ட் பண்ணும், அப்படிங்கிறது ஏஐஓங்கிற கான்செப்ட் இந்த இடத்துல புரியும். ஆனா அடுத்தடுத்த இடங்கள் வரும்போதெல்லாம் ஒரு சில இடங்கள்ல நீங்க வவ்வல்ல அந்த பொனட்டிக் டிரான்ஸ்கிரிப்ஷனுக்குள்ள கான்சன்ட்ரேட் பண்ணா மட்டும்தான் அதை புரிஞ்சுக்க முடியும். அதுக்காக தான் சொல்றேன். அப்ப நீங்க எல்லாத்தையும் பொனட்டிக் டிரான்ஸ்கிரிப்ஷனோட பாருங்க. அப்போ வவ்வல்ல வந்து எண்ட் ஆகிறதுக்கான வேர்ட்ஸ் இருக்குது. அதே மாதிரி கான்சனன்ஸ்ல முடிகிற வேர்ட்ஸ் கப்பு, கப்பு, கட்டு, கட்டு, லுக்கு, ஜக்கு, கேட்ச், சம்மு, நுண்ணு, லா, லைவ் அண்ட் புஷ், இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா கான்சனன்ஸ்ல முடியுது. அப்ப இதுவுமே அப்ப இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும் வவல்லையும் முடியலாம், கான்சனன்ட்லயும் முடிகிற மாதிரி வேர்ட்ஸ் இருக்குது. பட் இந்த ஹிந்தி வேர்ட்ஸ் கேன் எண்டட் இன் வவல்ஸ் அண்ட் கான்சனன்ஸ். அப்ப ஹிந்திக்குமே அதே ஆப்பர்ச்சுனிட்டி, அதே மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கு. இங்கிலீஷ்க்கு இருக்கிற மாதிரியே ஹிந்திலையும் இருக்குது. வவல்லையும் முடியும், கான்சனன்ஸ்லயும் முடியும். அதுக்கான ஒரு சில எக்ஸாம்பிள். நயா, நியூ அப்படிங்கிறது நயா, ஆ அப்படிங்கிறதுல முடியுது. நியூங்கிறது இந்த பிராக்கெட்டை கொடுத்துருக்கிறது வந்து இங்கிலீஷ் வேர்ட்ஸ் பா, அதனுடைய மீனிங்காக கொடுத்துருக்கேன். நயா, ஆ அப்படின்றது. பானி, இ வவல்ல முடியுது. குரு, உ, டீச்சர் அப்படிங்கிறது முடியுது. அதே மாதிரி ஆப், ஆப் அப்படின்னா யூ அப்படிங்கிற வருது. நிறைய இடத்துல நீங்க ஆப் கே சர்க்கார் அப்படிங்கிற வேர்ட்ஸ் எல்லாம் கேளுங்க. உங்களுக்கான, உங்களுக்கான அரசு அப்படிங்கிற மாதிரி ஆப் கே, அந்த மாதிரி ஆப் அப்படின்னா யூ. சாப், சாப் அப்படிங்கிறது இப்புல முடியுது. ஆப் இப்பு, இப்புல முடியுது. ஆல். சாத், சாத் அப்படின்னா 7, 7 தான் 7ன்னு சொல்லி, 7ஆம் நம்பர் தான் 7 அப்படிமோ இங்கிலீஷ்ல. அதை வந்து ஹிந்தியில சாத் அப்படிமோ, இத்துல முடியுது. நமக் முன்னாடியே பார்த்து தான் கான்சனன்ட்லயும் முடியுது. ரைட், அப்போ வவல்லையும் முடியுது, கான்சனன்ட்லயும் முடியுது. இங்கிலீஷும் வந்து கேன் எண்ட் இன் வவல் அண்ட் கான்சனன்ட் அண்ட் ஆல்சோ ஹிந்தி வேர்ட்ஸ் கேன் எண்ட் இன் வவல்ஸ் அண்ட் கான்சனன்ட்ஸ். இது இங்கிலீஷ்ல ஹிந்தியில இது பாசிபிள். அடுத்த சிலது அப்படியே பார்ப்போம். தமிழ்ல, தமிழ் இந்த தமிழ்ல இருக்கக்கூடியது வந்துன்னா பெர்மிட்ஸ் ஃபியூ கான்சனன்ட்ஸ். எல்லா கான்சனன்ட்ஸையும் பெர்மிட் பண்றது இல்லை முடியறதுக்கு. சில கான்சனன்ட்ஸ் தான். இங்க கவுண்ட் பண்ணிடாதீங்க. இம்மு, இன்னு, இல்லு, இருன்னு 4 தான் போட்டிருக்கேன். அப்ப 4 கான்சனன்ட் சொல்லி கவுண்ட் பண்ணிடாதீங்க. இது போக ஏன்னா தமிழினுடைய கான்சனன்ட்ஸ் வேணும். இப்ப நாங்க போட்டிருக்கிற கான்சனன்ட்ஸ் எல்லாமே இங்கிலீஷ் அடிப்படையில் இருக்கிறது. அப்ப தமிழுக்குன்னு ஒரு சில கான்சனன்ட்ஸ் இருக்கு, அதுக்காக சொல்றேன். அப்போ அதுல இந்த இல்லு, இருங்கிற அதே மெத்தட்ல தான் இருக்கும். இந்த மாதிரி தமிழ்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபியூ கான்சனன்ட்ஸ் மட்டும்தான். இம்மு, இன்னு, இல்லு, இரு, இதில் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி முடிகிறது. இப்போ கந்தகம் இம்முல முடிகிறது. அதே மாதிரி இன்னு, கந்தன் இன்னுல முடிகிறது. இல்லு, பால். அடுத்தது ஓட்டுநர், இரு, இந்த மாதிரி இதுல எல்லாம் முடிகிறது, கான்சனன்ட்ஸ்ல முடியுது. அதே மாதிரி கன்னடா வேர்ட்ஸ் எடுப்போம். கன்னடா வேர்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் நெவர் எண்ட் இன் கான்சனன்ஸ். அப்போ கன்னடாவில் நான் ஆல்ரெடியாக சொல்லியிருக்கேன். கன்னடா பற்றி நடத்தும்போது, கன்னடாங்கிற லாங்குவேஜ் பற்றி சொல்லும்போது
கன்னட மொழியை பொறுத்த வரைக்கும் நெவர் எண்ட் இன் கான்சனன்ஸ், எந்த ஒரு வேர்டுமே கான்சனன்ஸ்ல முடியாது. அப்போ முடிகிற வேர்ட் எல்லாம் எப்படி இருக்கும்னா வவல்ஸ்ல முடிகிறது தான். இதுக்கு அப்படியே சிலபஸ் ஆப்போசிட் தான். இப்போ கன்னடா வேர்ட்ஸ் என்ஸ் இன் வவல்ஸ், அப்போ எல்லா வேர்டுமே என்ஸ் இன் வவல்ஸ். சமீபத்தில் கூட இந்த பெங்களூர் அந்த பெங்களூரு அப்படின்னு மாத்தினாங்க. பெங்களூர்னு இருக்கிறத பெங்களூரு, மங்களூர் மங்களூரு, அப்படிங்கிறதுக்கெல்லாம் கொஞ்சம் மாத்தினாங்க. ஏன்னா கன்னடாவுடைய அந்த ஸ்ட்ரக்சர், அப்ப அந்த ஸ்ட்ரக்சரை எல்லாம் மாத்தி பெங்களூர் அப்படின்னு சொல்றதுக்காக பெங்களூரு மங்களூரு அப்படிங்கிற மாதிரி வந்துச்சு. அதெல்லாம் மாத்திருந்தாங்க. ஏன்னா அந்த கன்னட மொழியினுடைய பண்பாடு பற்று காரணமாக. ஒரு பாயிண்ட் அவ்வளவுதான் அது புரிஞ்சுக்கிறீங்க. இங்கிலீஷ் வேர்டு, ஹிந்தி வேர்டு கேன் எண்ட் இன் வவல் அண்ட் கான்சனன்ஸ். கன்னடா வேர்டு பொறுத்த வரைக்கும் நெவர் எண்ட் இன் கான்சனன்ஸ், கான்சனன்ஸ்ல அந்த வேர்டு முடியவே முடியாது. இதுதான் அப்போ பொனாலஜி ஆஃப் கன்னடா. கன்னடத்தினுடைய பொனாலஜி பிரகாரம் does not permit consonants to end words, end wordsக்கு பர்மிட் பண்ணாது. அப்போ பொனாலஜி அப்படிங்கிறது ஒவ்வொரு மொழியையும் தனித்தனியா எடுத்து ஆராய்ச்சி பண்றது. பொனட்டிக்ஸ் அப்படிங்கிறது அதுவும் ஒவ்வொரு மொழிக்கும் பொனட்டிக்ஸ் இருக்குது. நீ ஒரு பர்டிகுலர் மொழி எடுத்து ஆராய்ச்சி பண்ணலாம். அதே மாதிரி பொனாலஜிலுமே ஒரு பர்டிகுலர் மொழி எடுத்து ஆராய்ச்சி பண்ணலாம். அந்த பர்டிகுலர் மொழியில அந்த பர்டிகுலர் ஸ்பீச் சவுண்ட்ஸ் எப்படி எடுத்து ஆர்கனைஸ் பண்ற, எப்படி எடுத்து செலக்டிவா நீ வேர்ட்ஸ் கிரியேட் பண்றதுக்கு பயன்படுத்துற அப்படிங்கிறது தான் பொனாலஜி. பொனாலஜி பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் நீங்க புரிஞ்சுக்கிற கான்செப்ட் தான். பொனாலஜினா என்னன்னு புரிஞ்சுக்கிறதா. அப்போ பொனாலஜிங்கிறது மொழிக்கு மொழி வேறுபடக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அந்த மொழிக்கு இந்த மொழிக்கு இருக்கிற வேறுபாடு என்ன. அப்போ அந்த வவல் கான்சனன்ட்ஸ் காமன், அந்த வவல் கான்சனன்ட் அப்படிங்கிற அதனுடைய எண்டிங் வேர்ட்ஸ் எப்படி இருக்குது, தமிழ்ல எப்படி இருக்குது, கன்னடத்துல எப்படி இருக்கு, இங்கிலீஷ்ல எப்படி இருக்கு, ஹிந்தியில எப்படி இருக்கு அப்படிங்கிற ஒரு ரிசர்ச் வியூல போறதும் பொனாலஜிக்கான ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் தான். அடுத்த சில பாயிண்ட்ஸ். கேள்வி உங்களுக்கு சம்டைம்ஸ் எப்படி வரும்னா இந்த 1 2 3 4 மாதிரி கொடுத்து கேட்பாங்க. இப்போ இதில் இருக்கிற நான் மேஜரா கொடுத்துருக்க அந்த கிரீன் கலர்ல கொடுத்துருக்குல்ல, அதை பேஸ் பண்ணி கேட்பாங்க. அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் கேட்பாங்க. இதெல்லாம் ஒரு அட்வான்ஸ் லெவல் தான். கேட்டா உங்களுக்கு கேள்வி பொறுத்த வரைக்கும் இந்த பொனிமு அலோஃபோன்ஸ் இது ரொம்ப நல்லா புரிஞ்சுக்கணும். கண்டிப்பா நம்ம பொனிமு அலோஃபோன் நான் உங்களுக்கு நடத்தும் போது உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிடும். ஏன்னா அது உங்களுக்கு நான் நடத்துற விதம் நான் ஃபீல் பண்றேன், நம்புறேன். ரைட், சரி. இங்கிலீஷ் வேர்ட்ஸ் நம்ம இன்னைக்கு அடுத்த ஸ்லைட்லயே அதெல்லாம் பார்ப்போம். அடுத்த ஸ்லைட்ல இன்னைக்கு முடியறதே பொனிமு அலோஃபோன் தான் முடிக்க போறோம். English words can begin with 1, 2 or even 3 consonants. கான்சனன்ஸ் அப்படிங்கிறது தொடர்ச்சியா ஒரு கான்சனன்ஸ்ல ஆரம்பிக்கலாம், 2 கான்சனன்ஸ் தொடர்ச்சியா வரலாம், 3 கான்சனன்ஸ்லயும் இங்கிலீஷ் வேர்ட்ஸ் பிகின் பண்ணலாம். அதுக்கான எக்ஸாம்பிள் தான் காட். காட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் வருது கான்சனன்ஸ்ல பிகின் ஆகுது, ஒரே ஒரு கான்சனன்ஸோட தொடங்குது. அடுத்தது பாருங்க ப்ரே. இதுல வந்து பார்த்தீங்கன்னா இப்பு 2 இருக்குது, அப்போ ப்ரே அப்போ 2 கான்சனன்ஸ்லயும் தொடங்குது. அதுக்கு அடுத்து பாருங்க ஸ்ப்ரிங் லைன். இப்போ இந்த ஸ்ப்ரிங் லைன்ல இஸ் இப்பு அப்போ 3 கான்சனன்ஸ்லயும் தொடங்குது. அப்போ இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும் கான்சனன்ஸ் அப்படிங்கிறது கான்சனன்ஸ் கிளஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு கான்சனன்ஸ்லயும் தொடங்கலாம், 2 கான்சனன்ஸ்லயும் ஆரம்பிக்கலாம், 3 கான்சனன்ஸ்லயும் ஆரம்பிக்கலாம். ஆனா இதுக்குன்னு ஒரு சில ரூல்ஸ் இருக்கு, அதையும் நம்ம பார்ப்போம். அதே மாதிரி தமிழ் அண்ட் அரபிக் வேர்ட்ஸ் கேன் பிகின் வித் ஜஸ்ட் 1 கான்சனன்ஸ். இதுல 2 கான்சனன்ஸ் யூஸ் பண்ணி நீங்க தமிழ் வந்து வேர்ட்ஸ் அப்படிங்கிறது பிகின் பண்ணாது. வேர்ட்ஸ் மட்டும் நீங்க பார்க்க கூடாது, அந்த வேர்ட்ஸுடைய போனடிக் டிரான்ஸ்கிரிப்ஷன் பார்க்கணும். இப்ப கப்பல், கா இப் பா இல், கப்பல். கா இதுல காலியே அது ஃபர்ஸ்டே இக்கு ஏ அப்படிங்கிற மாதிரி போடணும். கே ஏ அப்படிதான் எழுத முடியும். இக்கு ஃபர்ஸ்ட்ல ஒரு சவுண்டு, இக்கு ரெண்டாவது வவல். புரிஞ்சுதுங்களா? ஃபர்ஸ்ட் இருக்கிறது ஒரு கான்சனன்ட், அதுக்கப்புறம் வவல். இதுதான். அப்போ ஒரே ஒரு கான்சனன்ட் தான் இருக்கு. நீங்க எத்தனை வேர்ட் எடுத்து போட்டு அந்த போனடிக் டிரான்ஸ்கிரிப்ஷன்ல மாத்தி பாத்தீங்கன்னாலும் ஒரே ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு கான்சனன்ட் இருக்கும், உடனடியா ஒரு வவல் அப்படிங்கிறது இருக்கும். தொடர்ச்சியா 2 கான்சனன்டோட பிறக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை. ஏன்னா உயிர்மை எழுத்து எல்லாமே உயிரும் மெய்யும் சேர்ந்தது தான். அப்ப நீங்க எல்லாம் உயிர்மை எழுத்து பிரிச்சாலுமே உயிரையும் மெய்யும் தனித்தனியா பிரிக்கிற மாதிரி தான் இருக்கும். அப்ப ஃபர்ஸ்ட் ஒரு இக்கு குட்டலா தான் கா. இக்கு அப்படிங்கிறது மெய் எழுத்து, ஆங்கிறது உயிர் எழுத்து, அதுக்கப்புறம் தான் நம்ம உயிர்மெய் எழுத்துன்னு சொல்றோம். அப்ப எல்லாத்துலயுமே இக்கு குட்டலா கா அப்படிங்கிற மெத்தட்ல தான் இருக்கும். உயிர் எழுத்து மெய் எழுத்தும் உயிர் எழுத்து கலந்த மாதிரியே தான் இருக்கு. இதுதான். அப்ப கான்சனன்ட் கான்சனன்ட்ல தான் பிறக்கும், வாவல்ல பிறக்காது. ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் தி கான்செப்ட். ஏன்னா நம்ம அடுத்தடுத்த பாயிண்ட் புரிஞ்சுக்கிறது இவ்வளவு டெப்த். பிளசன்ட், ப்ரே, பியூ இதெல்லாம் பாருங்க, இல்லு, ஆறு, யூ இப்படி எல்லாம் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இதுக்கு முன்னால எல்லாத்துக்குமே என்ன ஒரு லெட்டர் இருக்குது அப்படின்னா சவுண்ட் இருக்குதுன்னா இப்பு அப்படிங்கிற சவுண்ட் இருக்குது. பிளசன்ட், ப்ரே, பியூ இது எல்லாத்துலயுமே இப்புங்கிற ஒரு சவுண்ட் இருக்குது காமனா. அடுத்தடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்டான கான்சனன்ட்ஸ் இருக்குது. None of the 21 consonants can form a cluster with P. அதாவது இப்புங்கிற சவுண்டை பொறுத்த வரைக்கும் இந்த 3 இப்புக்கு அப்புறம் அடுத்ததா ஒரு கான்சனன்ட் வந்துச்சு அப்படின்னா அது இல்லு, இரு, உ இந்த தவிர
வேறு எதுவுமே வரதுக்கான வாய்ப்பே இல்லை. பியூ பியூ அதை புரிஞ்சுக்காங்க. இங்கே யூ அப்படிங்கிறது கேர்ஃபுல்லாக புரிஞ்சுக்கணும். பியூ செமி வவல் கான்செப்டில் அது வருது. பியூர் அப்படிங்கிறது அந்த செமி வவல், இப்புக்கு அப்புறம் வரக்கூடிய அடுத்த பொனட்டிக் சவுண்ட் பார்த்தீங்கன்னா செமி வவல், அதுதான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். ரைட். அப்போ இந்த இப்பு அப்படின்னாலே, இப்பு பொறுத்த வரைக்கும் இதுக்கு அடுத்ததாக வரக்கூடிய ஒரு கான்சனன்ட் சவுண்ட் அப்படின்னாலே அது இல்லு, இரு, ஊ, பியூ, அந்த செமி வவல் இதை தான் வர முடியும். ஜேன் போடும் இல்லையா, அதுதான் அந்த இடத்துல நீங்கள் அப்ளை பண்ணிக்கணும். இதுதான் வர முடியும். இதை தவிர்த்து வேற எந்த ஒரு கான்சனன்ட் சவுண்டுமே இப்புக்கு அப்புறம் வராது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்புக்கு அப்புறம் நீங்க இப்போ இந்த சவுண்ட் யூஸ் பண்ணலாம்னா பண்ண முடியாது. இத்து அப்படிங்கிறதுன்னு இப்பும் இத்தையும் சேர்த்து வச்சாப்ப நீங்க ஒரு வேர்டு இங்கிலீஷ்ல இல்லை. அப்ப இதுதான் நீங்க புரிஞ்சுக்கணும் ஃபர்ஸ்ட் கான்செப்ட். அடுத்தது புரிஞ்சுக்கணும். சொல்லுங்க சார், சொல்லுங்க சார். இந்த இடத்துல நீங்க இன்னுமே புரிஞ்சுக்கணும். ஊ அது கிடையாதுங்க, அது செமி வவல். ஜேங்கிற சிம்பிள் இருக்கு, அதைத்தான் நான் அழுத்தமா சொன்னேன். பியூ அப்படிங்கிறது பொனட்டிக் டிரான்ஸ்கிரிப்ஷன்ல எடுத்து போட்டீங்கன்னா, பியூருங்கிற வேர்டை நீங்க கூகுள்ல டைப் பண்ணி அதனுடைய பொனட்டிக் டிரான்ஸ்கிரிப்ஷன் என்னன்னு கேட்டீங்கன்னா, அங்க யூங்கிற ஒரு சவுண்டே இருக்காது. ஜே அப்படிங்கிற சிம்பிள் இருக்கு, இப்பு போட்டிருக்கும், அதுக்கப்புறம் ஜே அப்படிங்கிற ஒரு சிம்பிள் இருக்கும். அதை நீங்க கேர்ஃபுல் பாருங்க. ரைட். அடுத்தது பாருங்க, மியூட் பண்ணிக்கங்க சார். தேங்க்யூ ஃபார் யுவர் கொஸ்டின். அடுத்தது பாருங்க, இப்பு இல்லு இது ஒரு பேரு, இக்கு இல்லு இது ஒரு பேரு. பிளைன் கிளீன், இது புரியறதுக்காக தான் சொல்றேன். பிளைன் கிளீன், இப்புக்கு அப்புறம் இல்லு இருக்குது, பிளைன். இக்கு அப்புறம் இல்லு இருக்குது, கிளீன். கிளீன்ல இந்த கான்செப்ட் இருக்குது. ஆனா இட்டுக்கு அப்புறம் இல்லு அப்படிங்கிற ஒரு வேர்டு கிடையாது. இட்டுக்கு அப்புறம் இல்லுன்னு பிகின் பண்ற மாதிரி ஒரு வேர்டு கிடையாது. இட்டுங்கிற கான்சனன்ட் யூஸ் பண்ணி அடுத்ததா இட்டு அடுத்த உடனே இல்லுன்னு ஒரு சவுண்டே இல்லவே இல்லை. எப்படி பிளைன் கிளீன் ஒரு இது ஆப்ஷன் கிடைக்குதோ அந்த மாதிரி இட்டுக்கு இல்லுக்கு ஒரு ஆப்ஷனே இல்லவே இல்லை இங்கிலீஷ்ல, குறிப்பா இங்கிலீஷ் மொழி. இப்ப நாம வந்து இங்கிலீஷ் மொழியை இன்னும் கொஞ்சம் டெப்தா போயிட்டு இருக்கோம், அதை புரிஞ்சுக்கணும். அடுத்தது பாருங்க, இப்பு இஸ்ஸு இந்த வார்த்தை முக்கியம். கேன் என் வேர்ட்ஸ் லைக் கேப்ஸ், லிப்ஸ், அதாவது கேப்ஸ், லிப்ஸ், இப்புக்கு அப்புறம் எண்டிங் வேர்டு இது, அந்த வார்த்தை முக்கியம். இப்புக்கு அப்புறம் இஸ்ன்னு முடியும், இதுக்குதான் கேப்ஸ், லிப்ஸ். பட் த சேம் சவுண்ட் கேன் நெவர் பிகின் இங்கிலீஷ் வேர்ட்ஸ். எண்டிங்ல இப்பு இஸ்ஸும் ரெண்டும் ஒன்னா வரும், கேப்ஸ், லிப்ஸ். ஆனா பிகினிங்ல வேர்ட் ஆஃப் த பிகினிங், எப்படி பிளைன் கிளீன் அப்படின்னா பிகினிங்லயே பிஎஸ் கேவும் இருக்குது, அந்த மாதிரி பிகினிங்ல அப்படி ஒரு சவுண்டு இப்பும் எஸ்ஸும் சேர்ந்த மாதிரி இல்லவே இல்லை. இந்த சைக்காலஜி இங்க பாருங்க, இப்புங்கிறது இந்த இடத்துல சைலண்ட், இஸ் தான் நீங்களுடைய ஃபர்ஸ்ட் ப்ரொனன்சியேஷன் ஆகிறது இஸ்ல தான் ஆகுது. அதனாலதான் அது சைக்காலஜி. இப்பு சைக்காலஜின்னு சொல்ல முடியாது, சைக்காலஜி. இப்புங்கிறது அங்க சைலண்ட். இதுதான் இந்த இடத்துல புரிஞ்சுக்கணும். அடுத்தது இக்கு அண்ட் இன்னு. இக்கும் இன்னும் கேன் நெவர் பிகின் இங்கிலீஷ் வேர்ட்ஸ். பிகினிங்ல நல்லா புரிஞ்சுக்கோங்க, தொடர்ச்சியா இக்குக்கு அடுத்தது இன்னு அப்படிங்கிற மாதிரி ஒரு வேர்டே வராது, இக்கு இன்னு. ஆனா ஹீப்ரூவில் வந்து பார்த்தீங்கன்னா ஹீப்ரூ மொழியில அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதாவது கினெசட், கினெசட் அப்படிங்கிறது ஹீப்ரூ மொழியில இருக்குது. கினெசட் அப்படின்னா பார்லிமெண்ட் அப்படிங்கிறது தான், பார்லிமெண்ட் தான். அப்போ இக்கு இன்னுல இங்கிலீஷ்ல கிடையாது, ஹீப்ரூல இருக்குது. இந்த கான்செப்ட் நல்லா புரிஞ்சுக்கோங்க. போனாலஜிக்குள்ள ஆர்கனைசேஷன் அந்த சவுண்ட்ஸ் பார்க்குறோம். மேம் சொல்லுங்க மேம். அதாவது நான் அதைத்தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். நீங்க லெட்டர்ஸை பார்க்கக்கூடாது, அங்கக்கூடிய பொனட்டிக் டிரான்ஸ்கிரிப்ஷன் பார்க்கணும். நீங்க அதை எடுத்துட்டு பொனட்டிக் டிரான்ஸ்கிரிப்ஷன் போட்டீங்க அப்படின்னா அதனுடைய சவுண்ட்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். KNEW தானே சொல்றீங்க? பாருங்க இது எல்லாமே அதான் நல்லா இந்த இடத்துல புரிஞ்சுக்கோங்க. KNEW, NEW இது ரெண்டுமே ஹோமோஃபோன்ஸ். KNEW, NEW இது ரெண்டு நீங்க எப்படி சொல்லுவீங்கன்னா நியூன்னு தான் சொல்லுவீங்க, இக்னியூன்னு சொல்ல மாட்டீங்க. KNEW எப்படி சொல்றீங்க? இக்னியூ அப்படின்னு சொல்ல மாட்டீங்க. நியூ ஃபர்ஸ்ட் பிகினிங் ஆகுறது என்ல தான் ஆரம்பிக்கும், இக்கு சைலண்ட் இருக்கும். அடுத்து ஒரு வேர்டு சொன்னீங்க இல்லையா, என்ன வேர்டு சொன்னீங்க? இப்போ நீங்க சொன்னீங்க மூணாவது இன்னொரு வேர்டு KNUWக்கு அப்புறம் KNO சொன்னீங்களா, அதுவும் அப்படிதான். இக்குங்கிறது சைலண்ட் தான் இருக்கு, நோன்னு தான் இருக்கு, இக்குங்கிறது இருக்கு. இதெல்லாம் நீங்க பொனட்டிக் டிரான்ஸ்கிரிப்ஷன் எடுத்து போட்டீங்கனாலே புரியும். நம்ம இந்த இடத்துல நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது லெட்டர்ஸை கான்சன்ட்ரேட் பண்ணக்கூடாது, பொனட்டிக் டிரான்ஸ்கிரிப்ஷனை கான்சன்ட்ரேட் பண்ணணும். அது உங்களுக்கு புரிஞ்சிருச்சுங்களா? இப்போ நான் சொன்னது ரெண்டுமே பாருங்க. இது நம்ம ஒரு பொனாலஜியில் ஒரு டெப்த்தான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். இதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா எலிமினேஷனுக்கு பயன்படும். பொனியம்னா என்ன, அலோஃபோன்னா என்னன்னா இன்னும் எளிமையாக புரிஞ்சுக்கிறதுக்கு எல்லாமே இதெல்லாம் ஒரு பேசிக் பாயிண்ட்ஸ்.
ரைட். இப்போ இங்கே இருக்கிற நம்ம ஒவ்வொரு சவுண்ட்ஸையுமே ஒரு பொனியமாக பார்த்துட்ருக்கோம். அதை மறுபடியும் நல்லா பார்ப்போம். பொனியம்னா என்ன, அலோஃபோன்ஸ்னால் என்ன. இதில் பாருங்கள், இங்கிலீஷ் டோன்ட் அலோ எனி 3 கான்சனன்ட்ஸ் கேன் பிகின். அதாவது ஏதாவது ஒரு 3 கான்சனன்ட்ஸ் எல்லாம் அலோவ் பண்ணாது. அதுக்குன்னு சில ரூல்ஸ் வச்சுருக்குது. அப்படி இருக்கும்போது மட்டும்தான் 3 கான்சனன்ட்ஸை அலோவ் பண்ணும். அந்த ரூல்ஸ்குள்ளே அதை அடங்கணும். இப்போ காட் அப்படிங்கிறது ஒரு கான்சனன்ட், ஒரே ஒரு ஃபஸ்ட் ஜிங்குங்கிறது ஒரு கான்சனன்ட். ப்ரே அப்படிங்கிறப்போ ஒரு கான்சனன்ட், இப்புங்கிற ஒரு கான்சனன்ட், இருங்கிற ஒரு கான்சனன்ட், 2 கான்சனன்ட் இருந்துச்சு. இங்கே ரூல் பாருங்கள், 3 கான்சனன்ட்ஸுக்கு தான் இந்த ரூல் பொருந்தும். இங்கிலீஷ் டோன்ட் அலோ எனி 3 கான்சனன்ட்ஸ். எந்த கண்ட கான்சனன்ட்ஸ் 3 கான்சனன்ட்ஸ் இழுத்து போட்டு ஒரு வேர்டை ஃப்ரேம் பண்ணுமானா ஃப்ரேம் பண்ணவே பண்ணாது. ஆனால் அதில் ரூல் என்னென்னா, ஃபஸ்ட்டு அப்படி 3 கான்சனன்ட்ஸ் வரணும்னா அந்த ஃபஸ்ட்டு கான்சனன்ட்ஸ் சவுண்ட் என்னவாக இருக்கணும்னா இஸ் அப்படிங்கிற ஒரு சவுண்டாக இருக்கணும். அதுக்கப்புறம் செகண்ட் கான்சனன்ட்ஸ் இஸ்ஸுக்கு அப்புறம் வரக்கூடிய அடுத்த 2வது கான்சனன்ட் எதுவாக இருக்கலாம்னா ஒன்று இப்பாக இருக்கலாம், அல்லது இட்டாக இருக்கலாம், அல்லது இக்காக இருக்கலாம். ஆனால் அப்போ ஃபஸ்ட்டு கான்சனன்ட்னாலே இந்த கான்சனன்ட் கிளஸ்டர்ஸில் 3 கான்சனன்ட் கிளஸ்டர்ஸில் வேர்டு பிகினிங்கில் வரக்கூடிய ஃபஸ்ட்டு கான்சனன்ட்டு இஸ்ஸு, செகண்ட் கான்சனன்ட்டு இஸ்ஸுக்கு அப்புறம் இப்பாவும் இருக்கலாம், இட்டாவும் இருக்கலாம், இக்காவும் இருக்கலாம். தேர்டு கான்சனன்ட்டு எப்படி இருக்கலாம்னா இல்லு, இரு, இந்த ஜே. சார் ஒருத்தர் கேட்டார் இல்லைங்களா, யூ பியூருக்கு அப்படிங்கிறப்போ என்ன சிம்பிள் இருக்குன்னா இந்த ஜேங்கிற சிம்பிள் தான், செமி ஓவல் யூ. இங்கே எல்லோரும் பாருங்கள் 2 செமி ஓவல் இருக்குது, யூ டபிள்யூ, ஜே டபிள்யூ அப்படிங்கிறது 2மே செமி ஓவல். நான் வந்து உங்களுக்கு புரிதலுக்காக தான் அந்த சவுண்டை வந்து ஜே டபிள்யூன்னு சொல்லி உங்களுக்கு சொல்லி காட்டுறேன், புரிதலுக்காக. இது வந்து இ ஊ அப்படிங்கிறது தான், யூ 2 செமி ஓவல்ஸ் சொல்கிறோம். ரைட், புரிஞ்சுக்காங்க. அப்போ இந்த மாதிரி இல்லை இரு இந்த 2 செமி ஓவல்ஸ் இந்த ஃபார்மில் தான் அந்த 3 கான்சனன்ட்ஸே இருக்கும். வார்த்தையினுடைய தொடக்கம்ப்பா, அந்த வார்த்தை முக்கியம், முடிவு கிடையாது, தொடக்கம். அப்போ ஃபஸ்ட்டு 3 இஸ், அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று எஸ்ஸு, செகண்ட் இப்பு, இட்டு, இக்கு எதுவாக இருக்கலாம், தேர்டு வந்து இல்லை இரு, அதுக்கடுத்து 2 செமி ஓவல்ஸில் எதுவாக வேணால் இருக்கலாம். இப்படி வருது தான் இருக்கலாம். அதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் பாருங்கள், ஸ்ப்ளீன் இஸ்ஸு இப்பு, இஸ்ஸுக்கு அப்புறம் இப்போ வந்துருக்குது 2வது கான்சனன்ட்டு, 3வது கான்சனன்ட்டு இல்லு ஸ்ப்ளீன், அதுக்கப்புறம் தான் வவல் சவுண்டே இருக்குது. அடுத்தது பாருங்கள் ஸ்ப்ரிங் இஸ்ஸு இப்பு, 3வதுல இரு. இப்போ பாருங்கள் தேர்டில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ப்ளீனில் இல்லு இருக்குது, அதே ஒரு ஸ்ப்ரிங்கில் இரு இருக்குது. அடுத்தது பாருங்கள் ஸ்ட்ராங், ஃபஸ்ட்டு கான்சனன்ட் இஸ்ஸு, செகண்ட் கான்சனன்ட் இட்டு, தேர்டு கான்சனன்ட் இரு, ஸ்ட்ராங். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டூப்பிட். இந்த இடத்துல ஸ்டூப்பிட் யூங்கிறது நீங்கள் இந்த இடத்துல புரிஞ்சுக்கணும், செமி ஓவல். யூ டைரெக்டாக புரிஞ்சிக்கூடாது, இந்த இடத்துல செமி ஓவல். இஸ்ஸுங்கிறது இட்டுங்கிறது செமி ஓவல். இந்த இடத்துல 3 இருக்குது, 3மே கான்சனன்ட். அதுக்கப்புறம் தான் தட்ஸ் மீன்ஸ் வவல் வரும், ஸ்டூப்பிட். இதுக்கான ஒரு எக்ஸாம்பிள். அடுத்தது ஸ்க்ரூ இஸ்ஸு இக்கு 6, ஸ்குவாட். கியூ அப்படிங்கிறது இங்கே இக்குப்பா, இஸ்ஸு இக்கு, இக்குங்கிற கான்சனன்ட் ஸ்குவாட். அதுக்கு அடுத்து வருது செமி ஓவல். அதுக்கப்புறம் இது ஒரு ஃபார்முலா, இங்கிலீஷ் டோன்ட் அலோவ் எனி 3 கான்சனன்ட்ஸ் கேன் பிகின், அலோவ் பண்ணாது அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் இன்னொரு ஃபார்முலா பாருங்கள், த வாய்ஸ்டு வேலார் நேசல் இங்கு. இந்த இங்குங்கிற சவுண்டுக்கு என்ன ஒன்று போனாலஜிக்கல் என்ன மாதிரி தியரி இருக்குது அப்படிங்கிறது பார்ப்போம். இந்த இங் அப்படிங்கிறது கேன் அக்வயர் இன் த மிடில் ஆஃப் இங்கிலீஷ் அண்ட் எண்ட் ஆஃப் த இங்கிலீஷ். இங்கிலீஷ் மொழியில் மிடில்லையும் எண்ட்லேயும் தான் இந்த இங்குங்கிற சவுண்டு வரும். அப்போ இங்குங்கிற சவுண்டு மிடில்லையும் எண்ட்லேயும் வருது அப்படின்னா பிகினிங்கில் வராது. தொடக்கத்திலே இங்குன்னு சொல்லி ஒரு சவுண்டில் எந்த ஒரு வார்த்தையும் இங்கிலீஷில் இல்லை அப்படிங்கிறத மீனிங். இந்த இப்போ ஹங்கர், ஃபிங்கர் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இங்குங்கிற சவுண்டு எங்கே இருக்குது அப்படின்னா மிடில் இருக்குது. அதே மாதிரி திங், விங், சிங் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இங்குங்கிற சவுண்டு எண்ட் ஆஃப் த வேர்டில் இருக்குது. அப்போ தி சவுண்ட் கேன் நெவர் கம் அட் த பிகினிங் ஆஃப் எ வேர்ட் இன் இங்கிலீஷ். எந்த ஒரு வார்த்தையிலையும், இங்கிலீஷ் மொழியில் இருக்கக்கூடிய எந்த ஒரு வார்த்தையிலையும் இங்கு அப்படிங்கிற மொழியில் இங்கு அப்படிங்கிற சவுண்டில் அந்த வார்த்தை தொடங்கவே தொடங்காது. ஆனால் காசி அப்படிங்கிறது ஒரு மொழிப்பான். மேகாலயாவில் இருக்கிற மக்கள் வந்து பேசிகிட்டு இருக்கிற ஒரு வகையான மொழியில் காசின்னு ஒரு மொழி இருக்குது. மேகாலயானுடைய மேஜர் லாங்குவேஜாக சொல்லக்கூடாது, மேகாலயா ஸ்டேட்டில் காசின்னு ஒரு மொழி இருக்குது. அந்த மொழியில் மட்டும் இங் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்து தொடங்கும். இங்கில் தொடங்குறதுக்கான அந்த ஒரே ஒரு மொழி மட்டும் பர்மிட் பண்ணுது. இங்கிலீஷ் இப்போ இங்கிலீஷ்க்கும் அந்த மேகாலயாவுக்கும் அந்த காசிக்கு தான் நீங்கள் டிஃபரன்ஸ் பண்ணிக்கணும். இங்கிருந்து இங்கிலீஷ் இருக்காது, பிகினிங்கில் இருக்காது, மிடில்லையும் எண்ட்லேயும் இருக்கும் வரும். ஆனால் காசியில் பார்த்தீங்கன்னா பிகினிங்லேயும் அது வரும் அப்படிங்கிற கான்செப்ட் புரிஞ்சுக்கும். ரைட், ரைட். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா பொனாலஜியோட ஒரு பகுதி நீங்கள் புரிஞ்சுக்கிங்க. இன்னொரு பகுதி இதெல்லாம் ரிசர்ச் ஏரியாவைப்பா. இந்த பொனாலஜி நீங்கள் கரெக்டாக புரிஞ்சுட்டு வரணும். இப்போ இங்கே இந்த இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் பொனிம்னா என்ன, அலோஃபோன்ஸ்னா என்ன. மேம் சொல்லுங்கள். சொல்லுங்கள் மேம்.
மேம் அதாவது பிகினிங் அப்படிங்கிற வார்த்தையில் எடுக்கணுமாம்மா. இப்போ நுங்கு அப்படிங்கிறதப்போ நுங்கு எங்கே வருது, இங்குங்கிறது சென்டரில் வருது, மிடில் வருது. அதை நீங்கள் பார்க்கணும். இந்த சவுண்ட் பாருங்கள், அந்த பாயிண்ட் கீழே இருந்து செகண்ட் சவுண்ட் பாருங்கள். தி சவுண்ட் இங்குங்க, திஸ் சவுண்டுங்கிறது இங்கு. இங் சவுண்ட் கேன் நெவர் கம், நெவருங்கிற வார்த்தை கம் அட் த பிகினிங் ஆஃப் எ வேர்ட் இன் இங்கிலீஷ். இங்கிலீஷில் பிகின் ஆஃப் வேர்ட் வராது. இப்போ அங்கர் அப்படிங்கிறப்போ மிடில் தான் வந்துருக்குது, பிகினிங்கில் இல்லை. அதை நீங்கள் வச்சுக்கணும். பிகினிங் எங்கேயுமே வராது, எந்த ஒரு வேர்ட்லையுமே இங்குன்னு ஒரு தொடங்க ஒரு சவுண்டோட ஒரு வேர்ட் இங்கிலீஷில் இல்லை அப்படிங்கிற கான்செப்ட் நீங்கள் புரிஞ்சுக்கணும். பேலட்டலைஸ்டு, வேலரைஸ்டு. பேலட்டலைஸ்டு எல்லு, வேலரைஸ்டு எல்லு. இங்கே பாருங்கள், அங்கே இருக்கிறது எல்லுப்பா. நீங்கள் ஏதாவது நீங்கள் பங்க்சுவேஷன் நினச்சிடாதீங்க. எல்லு கிளியர் எல்லு, டார்க் எல்லு. இந்த கிளியர் எல்னா என்ன, டார்க் எல்னா என்ன அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் பொனியம்னா என்ன, இந்த கிளியர் எல்லுக்கும் பொனியம் எல்ல, இந்த டார்க் எல்லுக்கு இருக்கிற தொடர்பு என்ன, அதனுடைய அலோஃபோன்ஸ் என்ன, அலோஃபோன்ஸ்னால் என்ன அப்படிங்கிறத புரிஞ்சிக்க முடியும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. பொனியம், அலோஃபோன். உங்களுக்கு கேள்வி வந்து ஒரு வேளை ஒரு டஃபஸ்ட் கொஸ்டின் எடுக்குன்னு நினச்சாங்கன்னா பொனியமுக்கு அலோஃபோனுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. அப்படி இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும்போது நீங்கள் கேர்ஃபுல்லாக ஆன்சர் பண்ணணும். ஏன்னா ரொம்பவுமே ஒரு சிமிலாரிட்டி இருக்கும், அதில் இருக்கிற வேர்ட்ஸை நீங்கள் யூஸ் பண்ணணும். நிறையா இதில் அந்த பொனியும் அலோஃபோனையும் இந்த மாதிரி ஒரு மெத்தட் யூஸ் பண்ணி உங்களுக்கு சொல்லித்தரக்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு. வெரி சிம்பிளாக பொனியம்ங்கிறது ஒரு 5 லைனில் சொல்லித்தரதான் நினச்சி சொல்லி கொடுத்துருவாங்க. இந்த இது நல்லா புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. நான் நம்புறது என்னென்னா கண்டிப்பாக இது உங்களுக்கு புரியும். பொனியம்னா என்ன, அலோஃபோன்னா என்ன நல்லாவே புரிஞ்சுன்னு நான் நம்புகிறேன். ஃபஸ்ட்டு பாருங்கள், இப்போ இந்த கிளியர் எல்லு, டார்க் எல்லு அப்படிங்கிறோம். இந்த கிளியர் எல்லுக்கு இன்னொரு பேர் தான் பேலட்டலைஸ்டு எல்லு, டார்க் எல்லுக்கு இன்னொரு பேர் தான் வேலரைஸ்டு எல்லு. இங்கே இல் அப்படிங்கிற சவுண்டுப்பா. எல்லுன்னு நான் வந்து உங்களுக்கு புரிதலுக்காக எல் அப்படிங்கிறேன். இங்கே இந்த சவுண்டு வந்து இல்லு. இந்த இல் அப்படின்னாலே லேட்ரல் சவுண்டு தான் சொல்லுவேன். கான்சனன்ஸில் லேட்ரல் சவுண்டு தான் இல் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்க பாருங்கள், லீஃப். இப்போ லீஃப் அப்படிங்கிறது இல்லுங்கிறது கான்சனண்ட், பிகினிங்கில் கான்சனண்ட்டில் தொடங்குது. அந்த இல்லுங்கிறது லேட்ரல் சவுண்டு. அப்போ இந்த லீஃப் அப்படின்னு நீங்கள் சொல்லும்போது நீங்கள் எப்படி ப்ரொனன்சியேஷன் பண்ணுறீங்க அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு பாருங்கள். இந்த இதில் நேட்டிவ் ஸ்பீக்கர், ஃபாரின் ஸ்பீக்கர் அப்படிங்கிறது நீங்கள் புரிஞ்சுக்கணும். இதை நீங்கள் நேட்டிவ் ஸ்பீக்கர்னால் அவங்களுடைய ப்ரொனன்சியேஷனுக்கும், ஃபாரின் ஸ்பீக்கர் அவங்களுடைய ப்ரொனன்சியேஷனுக்கும் சம் ஸ்லைட் சேஞ்சஸ் அப்படிங்கிறது இருக்கும். நிறைய மொழிகள், நிறைய வேர்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் ப்ரொனன்சியேஷனுக்கும் இங்கிலீஷ் பிரிட்டிஷ் ப்ரொனன்சியேஷனுக்கும் அந்த வேரியேஷன்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். இது நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இப்போது லீஃப். இப்போ இந்த லீஃப் அப்படிங்கிறத நீங்கள் ப்ரொனன்சியேஷன் பண்ணி பாருங்கள். கேர்ஃபுல்லாக ப்ரொனன்சியேட் பண்ணுங்கள், கொஞ்சம் லோவாக பண்ணுங்கள். இப்போ லீஃப் அப்படின்னு நீங்கள் சொல்லும்போது அந்த டிப் ஆஃப் த டங்க், அதாவது ஆக்டிவ் ஆர்டிகுலேட்டர், அந்த டிப் ஆஃப் த டங்க்கு எங்கே கான்டாக்ட் பண்ணிக்குது அப்படின்னா டீத் ரிட்ஜில் போய் கான்டாக்ட் பண்ணிக்குது. நீங்கள் நல்லா சொல்லி பாருங்கள். லீஃப், லீஃப் அப்படின்னாலே இல் அப்படிங்கிற வார்த்தை இல்லை லெட் சவுண்டு டிப் ஆஃப் த டங்க் போய் டீத் ரிட்ஜில் போய் கான்டாக்ட் பண்ணிக்குது, அது மேலே டச் பண்ணுது. அதுக்கப்புறம் இது டச் பண்ணுது, இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். கான்டாக்ட் அப்படிங்கிறது டச்சோட தொடர்படுத்திக்காங்க. டிப் ஆஃப் த டங்க்குமே டீத் ரிட்ஜும் கான்டாக்ட் பண்ணிக்கிச்சு, டச் பண்ணிக்கிச்சு. அந்த இல் பிறக்கிறப்ப டச் பண்ணி தான் பிறக்கும். பட் லோயர்ஸ் த சைட்ஸ் ஆஃப் த டங்கு. அந்த டிப்பு போய் டச் பண்ணதுக்கப்புறம் அந்த சைடாக இருக்குது இல்லைங்களா, மீதி இருக்கிற அந்த சைடில் 2 பக்கம் இருக்கிற சவுண்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த பார்ட் வந்து பார்த்திங்கன்னா டங்கு அந்த பார்ட் கீழே அப்படி தொங்குனாப்பில் இருக்கும். ஏன்னா அப்படி தொங்குனாப்பில் இருந்தால் மட்டும்தான் லங்ஸில் வரக்கூடிய ஏர் அந்த சைடு வழியாக உள்ள பூந்து வெளியில் வர முடியும். லங்ஸில் வர ஏர் இல் சொல்லி பாரு, இல் இல்லைன்னு சொல்லும்போது அந்த டிப் ஆஃப் டங்கு அதுதான் இருக்கக்கூடிய சைடுமே தொங்குனாப்பில் இருக்கும், அது வழியாக தான் ஏர் வெளியில் வரும். இது விஷயம். அப்போ லீவ் அப்படின்னு ப்ரொனன்சியேஷன் பண்ணுறதுக்கு டிப் ஆஃப் த டங்கும் டீத் ரிட்ஜும் கான்டாக்ட் பண்ணிக்குது. அந்த சைட்ஸ் ஆஃப் த டங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்படியே தாழ்ந்தல் இருக்குது, அப்படி மேலே கான்டாக்ட் பண்ணிக்கிட்டே தொங்கிட்டு இருக்கும். டிப் ஆஃப் த டங்கும் டீத் ரிட்ஜும் கான்டாக்ட் தொட்டுக்கிட்டே இருக்கும். அதே வேலையில் இந்த சைட்ஸ் ஆஃப் த டங்குமே தொங்குனாப்பில் இருக்கும். இப்போ அதுக்கப்புறம் அடுத்த புரிஞ்சுக்கணும். இந்த பாயிண்ட் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே வேலையில் அந்த ஃப்ரண்ட் ஆஃப் த டங்கு, நீங்கள் நான் வவல்ஸில் பார்த்தோம் இல்லைங்களா, ஃப்ரண்ட்டு பேக்கு சென்டர்னு, அந்த மாதிரி அந்த ஃப்ரண்ட் ஆஃப் த டங்கு அங்கே என்ன ஆகுது, இட் ரைஸ், கொஞ்சம் அப்படியே எழுந்த நிலையில் இருக்குது. எதை நோக்கி, ஹார்டு பேலட்டை நோக்கி எழுந்து நிற்கும். அதாவது டச் பண்ணிக்காது, டச் பண்ணவே பண்ணாது, ஆனால் ஹார்டு பேலட்டை நோக்கினாப்புல அப்படி எழுந்து நிற்கும். நீங்கள் சொல்லி பாருங்கள். லீஃப், லீஃப் அப்படின்னு சொல்லும்போது டிப் ஆஃப் த டங்கு மேலே முட்டிகிட்ருக்கும், சைட்ஸ் இருக்கிற டங்க் அப்படியே தொங்குனாப்பில் இருக்கும், டிப்பிலிருந்து அப்படியே தொங்குனாப்பில் இருக்கும். அதுக்கப்புறம் அப்படியே நீங்கள் நாக்கு அடிநாக்கு தொட்டிங்கனாலே தெரியும். அந்த ஃப்ரண்ட் டங்க் வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்படியே மேலே எந்திரிச்சு நிற்கும், ஹார்டு பேலட்டை நோக்கி அப்படியே எந்திரிச்சு நிற்கும், ஆனால் டச் ஆகிக்காது. இதுதான் இந்த கான்செப்ட். நல்லா புரிஞ்சுங்க. ப்ரொனன்சியேஷன் திரும்ப பண்ணி பாருங்கள். அதை நீங்கள் நாக்கில் வந்து நீங்கள் கையெல்லாம் வச்சு பார்த்தீங்கன்னா அது நல்லா புரியும். இந்த மாதிரி சவுண்டை என்ன சொல்லுவோம் அப்படின்னா, திஸ் டைப் ஆஃப் சவுண்டை இல் சவுண்டை கிளியர் இல், கிளியர் எல் அப்படிமோ, கிளியர் இல் அல்லது
பேலட்டைஸ்டு இல் அப்படிங்கிறோம். ஏன் பேலட்டைஸ்டு இல்னு சொன்னால் அந்த ஃப்ரண்ட் ஆஃப் த டங் என்ன பண்ணுதுன்னா அப்படியே ரைஸ் ஆகி நிற்குது. எதை நோக்கி? ஹார்டு பேலட் நோக்கி நிற்கும். பேசும்போது அந்த ஆர்டிகுலேட் பண்ணும்போது இந்த லீஃப் அப்படின்னு சொல்லும்போது டிப் ஆஃப் த டங்குமே அல்லது பிளேட் ஆஃப் த டங்கு வந்து டீத் ரிட்ஜோட முட்டிகிட்ருக்கும். அதே வேலையில் அந்த முட்டிகிட்ருக்கிற அதே வேலையில் கீழே அந்த சைடில் இருக்கிற சைட்ஸ் ஆஃப் த டங் வந்துன்னா அப்படி லோயர் லெவலில் இருக்கும். அதே வேலையில் இந்த 3வது பாயிண்ட் சொல்லிட்டு இருக்கேன். அதே வேலையில் இந்த ஃப்ரண்ட் ஆஃப் த டங்கு ஹார்டு பேலட் நோக்கி இருக்கும், அப்படியே எந்திரிச்சு நிற்கும். இப்படி இருக்கிறதுக்கு பேர் தான் கிளியர் எல் அல்லது பேலட்டலைஸ்டு எல் அப்படின்னு சொல்லுவோம். இதுதான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதனால ஏன்னா ஹார்டு பேலட் நோக்கி இருக்கிறதுனால தான் அது பேலட்டலைஸ்டு இல் அப்படிங்கிறோம். இதே எக்ஸாம்பிள்ஸ் வந்து பார்த்திங்கன்னா லவ், லீவ், லீவ் இதெல்லாமே இப்படி சொல்லலாம். இதுதான். இப்போ இந்த இடத்துல ஒன்று புரிஞ்சுக்காங்க, இது எல்லாமே பிகினிங்கில் தான் இருக்குது. லீஃபும் சரி, லவ்வும் சரி, லீவும் சரி, இது எல்லாத்துலேயுமே இந்த எல்லுங்கிற அந்த லேட்ரல் சவுண்டு பிகினிங்கில் இருக்குது. இதுதான் இந்த ஹார்டு பேலட்டை நோக்கி நிற்கிறது தான் ஹார்டு பேலட்டை நோக்கி இருக்கும். இதுதான் முக்கியமாக நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியதான். கிளியர் எல்லுக்கும் டார்க் எல்லுக்கும் இருக்கிற வேரியேஷனை இந்த பேலட்டு தான். இங்கே இருக்கிற முதல் வேரியேஷன் என்னென்னா இது ஹார்டு பேலட் நோக்கி இருக்குதும், ஃப்ரண்ட் ஆஃப் த டங்குமே ஹார்டு பேலட்டும். இது ஃபஸ்ட் வேரியேஷன். என்விரான்மெண்ட்டை நீங்கள் புரிஞ்சுக்கணும். இந்த ஃப்ரண்ட் ஆஃப் த டங்குமே ஹார்டு பேலட்டும் தான் இந்த கீவேர்டு. இந்த இதை நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்கு லீஃபில். அடுத்த சவுண்டு டார்க் ஆர் வேலரைஸ்டு இல் அப்படின்னு சொல்லுவோம். டார்க் எல். இதில் ஃபீல் அப்படிங்கிற வார்த்தையை நீங்கள் அந்த சவுண்ட் எடுத்துக்கணும். இதுலேயும் பாருங்கள், வெரி பிகினிங் ஃபஸ்ட் பாயிண்ட்டு ரெண்டுக்குமே காமன் தான். டிப் ஆஃப் த டங்கு அல்லது பிளேட் ஆஃப் த டங்கு எதை டச் பண்ணிக்கும்? ஃபீல் இல்லுன்னு அந்த கடைசியாக சொல்லும்போது, அந்த இல்லை சொல்லும்போது டீத் ரிட்ஜை டச் பண்ணிக்கும். டிப் ஆஃப் த டங்க் வந்து பார்த்திங்கன்னா டீத் ரிட்ஜை டச் பண்ணிக்கும். அதே வேளையில் லோயர்ஸ் த சைட்ஸ், அதே மாதிரி அந்த டங்க்னுடைய சைடு என்ன பண்ணிக்குதுன்னா லோயர் லெவலில் வச்சுக்கும். அப்படி லோ லெவல் இருந்தால் மட்டும்தான்ப்போ ஏர் வெளியில் போகும், லங்ஸ்லேருந்து வரக்கூடிய ஏர் ஃபஸ்ட்டு. அப்போ இந்த இதுக்கு முதல் கான்செப்ட் இல்லுக்கான கான்செப்ட்ப்பா. ரெண்டுக்குமே இல்லுக்கான கான்செப்ட் என்ன? லேட்ரல் சவுண்டு. இல்லுக்கான கான்செப்ட் என்ன? டிப் ஆஃப் த டங்கு அல்லது பிளேட் ஆஃப் த டங்கு டீத் ரிட்ஜ் மேலே டச் ஆகிக்கும். அதே வேலையில் டச் ஆன வேலையில் அது ரெண்டுக்கு சைடில் நாக்கினுடைய 2 பக்கம் சைடில் வந்து கேப் இருக்கும். அந்த கேப் வழியாக தான் ஏர் வெளியில் வரும். இது ரெண்டுக்குமே இருக்கக்கூடிய காமன் வேர்டு. இல்லுக்கான லேட்ரல் சவுண்டுக்கான காமன் டைம். இங்கே நீங்கள் லீவ் சொல்லும்போது ஃப்ரண்ட் ஆஃப் த டங்க் வந்து ஹார்டு பேலட் நோக்கி நின்றுச்சு, எந்திரிச்சு நின்றுச்சு. ஆனால் இந்த ஃபீல் அப்படின்னு சொல்லும்போது இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க, பேக் ஆஃப் த டங்க்கு சாஃப்ட் பேலட்டை நோக்கி எந்திரிச்சு நின்றுக்கும், ஆனால் டச் ஆகிக்காது. டிப் ஆஃப் த டங்கும் டீத் ரிட்ஜும் டச் ஆகி வெளியில் வந்துடும், ரிலீஸ் ஆகிக்கும். இல்லை, அதுதான் டிப் ஆஃப் த டங்கு டீத் ரிட்ஜ். நீங்கள் ஃபீல் அதை நல்லா சொல்லி பாருங்கள். அது இடத்துல டச்லேயே நிற்கும். அந்த பேக் ஆஃப் த டங்க் வந்து பார்த்தீங்கன்னா சாஃப்ட் பேலட் எழுந்துச்சு நிற்கும். நீங்கள் நல்லா சொல்லி பாருங்கள். நீங்கள் இது சொல்லிவிட்டு நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கிறீங்கன்னா, நீங்கள் ப்ராக்டிஸே பண்ணி பாருங்கள். ஃபீல் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே நாக்கு அப்படியே நிறுத்திட்டு அப்படியே நீங்கள் பாயிண்டிங் ஃபிங்கர் எடுத்து அந்த நாக்கை அப்படியே மேலே உள்ளுக்குள்ளே கை கொண்டு போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன். கொண்டு போய் நீங்கள் அழுத்துனீங்கன்னா நாக்கு அப்படியே கீழே அமரும். ஏன்னா பேக் ஆஃப் த டங்கு மேலே எந்திரிச்சு நின்றுருக்கும். அப்படி அழுத்துனீங்கன்னா கீழே நார்மல் சைஸுக்கு வரும். இதுதான் ஃபீல் அப்படின்னு. அந்த இல்லில் தான் இது ஏற்படும். இந்த மாதிரி இருக்கிற சவுண்ட் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா டார்க் இல் ஆர் வேலரைஸ்டு இல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் இதை வேலரைஸ்டுன்னு சொல்கிறாங்கன்னா, இந்த சாஃப்ட் பேலட்டை வந்து பார்த்தீங்கன்னா வேலம் அப்படிங்கிற ஒரு நேமில் சொல்லுவோம். அதனால் அது வேலரைஸ்டு இல் அப்படிங்கிறோம். இதுவுமே ஆர்டிகுலேட் பண்ணும்போது தான். இங்கேயுமே பாருங்கள், அங்கே லவ்வு, லீவு, லீஃப் இங்கெல்லாம் பிகினிங்கில் இருந்துச்சு. இங்கே ஃபீலு, டீலு இங்கெல்லாம் முடிவில் இருக்குது. முடியும் போது இந்த மாதிரி சவுண்டு வருது. அப்போ இல்லுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2, இந்த லேட்ரல் சவுண்டில் 2 இருக்குது. ஒன்று கிளியர் இல்லு, அதை தான் பேலட்டலைஸ்டு இல் அப்படிங்கிறோம். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா டார்க் இல்லு, அதை தான் வேலரைஸ்டு இல் அப்படின்னு சொல்கிறோம். இந்த பாயிண்ட்டை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போ இது 2 உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஃபீலுக்கும் லீஃபுக்கும், கிளியர் இல்லுக்கும் பேலட்டைஸ்டு இல்லுக்கும் அது 2 என்ன ஒற்றுமை, டார்க் இல்லும் வேலரைஸ்டு இல்லும் என்ன ஒற்றுமை, பேலட்டலைஸ்டு இல்லும் வேலரைஸ்டு இல்லும் இது 2க்கு இருக்கிற என்ன வேறுபாடு அப்படிங்கிறது இப்போ உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும். இது அப்படியே கான்செப்ட் அப்படியே மைண்டுக்குள்ளே ஸ்டோர் பண்ணிக்கிட்டே வாங்க. அடுத்த ஸ்லைடு பார்ப்போம். இதில் இங்கே தான் இந்த என்விரான்மெண்ட் அப்படிங்கிற வார்த்தை ரொம்ப முக்கியம். இந்த கிளியர் இல்ல எப்போ வரும் தெரியுமா? இந்த கிளியர் இல்லுங்கிறது பிஃபோர் வவ்வல். இப்போ லவ் அப்படின்னு சொல்கிறோம். லவ்வுக்கு ஃபஸ்ட்டு லெட்டர் வந்து பார்த்திங்கன்னா இல்லு, லேட்ரல் சவுண்டு. அதுக்கு அடுத்த சவுண்டு வந்து பார்த்திங்கன்னா வவ்வல் சவுண்டு. அப்போ வவ்வல் சவுண்டுக்கு முன்னால் தான் இந்த கிளியர் எல்லு, அதாவது பேலட்டலைஸ்டு இல்லுங்கிற சவுண்டு வரும். அதுதான் லவ்வு, லீவு. அதை விட்டோம்னா அடுத்து இன்னொரு என்விரான்மெண்ட் என்ன அப்படின்னா பிஃபோர் செமி வவ்வல்ஸ். இப்போ மில்லியன் அப்படிங்கிறோம். மில்லியன், அந்த மில்லியனில் வரக்கூடிய அந்த MIக்கு அப்புறம் வரக்கூடிய இல்லு அங்கே தான். இங்கே இருக்கிறது செமி வவ்வல்ஸ், மில்லியன். அந்த ஓங்கிறது இருக்கு இல்லைங்களா, அங்கே வந்து செமி வவ்வல்ஸ் தான் அப்ளை பண்ணணும்ப்பா.
கேர்ஃபுல்லாக புரிஞ்சுக்கணும் ஐஓ கிட்ட. இப்போ மில்லியன் இந்த மாதிரி நீங்கள் எல்லாத்துக்கும் ஃபோனடிக் டிரான்ஸ்கிரிப்ஷன் எடுத்து பாருங்கள். நீங்கள் கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் இது ஸ்லைடு யூஸ் பண்ணி ஃபோனடிக் டிரான்ஸ்கிரிப்ட் எடுத்து பாருங்கள். அப்போ தான் நல்லா புரியும். அப்போ செமி வவல்ஸுக்கு முன்னால் அப்போ 2 பாயிண்ட்லேயுமே ஒரே ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கலாம். இந்த கிளியர் இல்லுங்கிறது ஒன்று செமி வவலுக்கு முன்னால் இருக்கும் அல்லது வவ்வலுக்கு முன்னால் இருக்கும். அப்போ கான்சனண்ட்டுக்கு முன்னால் இல்லவே இல்லை. இதுதான் ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்க வேண்டிய விஷயம். செமி வவலுக்கு முன்னால் இருக்கும் அல்லது வவல்ஸ்க்கு முன்னால் இருக்கும். டார்க் இல், இந்த டார்க் இல் அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னா, ஃபஸ்ட்டு விஷயம் எப்போவுமே லாஸ்ட்டில் தான் வரும். ஃபைனலாக தான் வரும். பிகினிங்லேயே அல்லது மிடில்லையே வராது. ஃபைனலி இன் வேர்ட்ஸ் ஆஸ் இன் ஃபீல் அண்ட் டீல். அடுத்த பாயிண்ட் பாருங்கள். பிஃபோர் கான்சனன்ஸ் ஆஸ் சில்க் கேர்ள்ஸ். ஃபைனல் பொறுத்த வரைக்கும் இல்லுக்கு அப்புறம் எல்லுக்கு அப்புறம் எந்த ஒரு இதுவுமே இல்லை. ஃபீலுக்கு டீலுக்கு அப்புறம் அந்த இல்லுக்கு அப்புறம் எந்த ஒரு சவுண்டுமே இல்லை. அடுத்த சவுண்ட்ஸே இல்லை தொடர்ச்சி அந்த வேரில். இது ஃபஸ்ட்டு பாயிண்ட். அடுத்த பாயிண்ட் பாருங்கள். பிஃபோர் கான்சனன்ஸ் சில்க், இக்குக்கு முன்னால் இல்லுன்னு அந்த லேட்ரல் வருது. கேர்ள்ஸ் இஸ்ஸுக்கு முன்னால் வரக்கூடிய அந்த லேட்ரல். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டார்க் இல் அப்படிமோ. அப்போ ஒரு விஷயத்தை புரிஞ்சிச்சு. இல் அப்படிங்கிறதுக்கு அந்த இல்லுங்கிறது காமனான ஒரு லேட்ரல், இங்கிலீஷில் இருக்கக்கூடிய காமனான ஒரு லேட்ரல். அந்த இல்லுக்கே 2 என்விரான்மெண்ட் இருக்குது. ஒன்று கிளியர் இல்லு, இன்னொன்று டார்க் இல்லு. அந்த மாதிரி ஒவ்வொரு இதுக்குமே இன்னொரு என்விரான்மெண்ட் என்ன அப்படின்னா, கிளியர் இல்லை அப்படிங்கிறது வவலுக்கு முன்னால் அல்லது செமி வவலுக்கு முன்னால் தான் வரும். டார்க் இல்லை அப்படிங்கிறது கான்சனண்ட்டுக்கு நல்லா புரிஞ்சுக்கணும். பிஃபோர் கான்சனன்ஸுக்கு முன்னால் வரும் அல்லது அந்த வார்த்தையில் முடிகிற அந்த இல்லோட முடிகிறதுல கடைசியில் நிற்கும். அதுக்கப்புறம் எதுவுமே இல்லாத பட்சத்தில் வரும். இதுதான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்போ இந்த ரெண்டுலையும் இன்னொரு வேர்டு க்ரீன் கலருக்கு ஒன்று ரெட் கலர்லையும் கொடுத்துருக்குறேன். கிளியர் இல்லைல்ல. இன் தீஸ் 2 என்விரான்மெண்ட்ஸ் டார்க் இல் நெவர் அக்வர்ஸ். கிளியர் எல் வரக்கூடிய இடத்துல டார்க் எல் வராது. டார்க் எல் எங்கே வராது? பிஃபோர் வவலுக்கும் பிஃபோர் செமி வவலுக்கு முன்னால் டார்க் எல் வராது அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் புரிஞ்சுக்கணும். அதுக்கு அடுத்த பாயிண்ட் பாருங்கள். டார்க் எல் அக்வர்ஸில் இன் தீஸ் 2 என்விரான்மெண்ட்ஸ் கிளியர் எல் நெவர் அக்வர்ஸ். எப்போது கான்ஸ்னண்ட்டுக்கு முன்னால் கிளியர் இல்லுங்கிறது வரவே வராது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். இதுதான் இப்போ இல் அப்படிங்கிற லேட்ரல் சவுண்டுக்கு கிளியர் இல்லுன்னு இன்னொன்று இருக்குது, டார்க் இல்லுன்னு இன்னொன்று இருக்குது. சவுண்டு வந்து பார்த்திங்கன்னா வெவ்வேறு இதில் சவுண்டுடைய அந்த லேட்ரலுக்கான கான்செப்ட் அப்படியே தான் இருக்குது. லேட்ரல் இருந்து கான்செப்ட் மாறவே இல்லை. ஆனால் அந்த ஹார்ட் பேலட் சாஃப்ட் பேலட், ஃப்ரண்ட் ஆஃப் த டங்கு பேக் ஆஃப் த டங்கு, இதைத்தான் அந்த விஷயத்தை மாற்றி வைக்குது. இங்கே நீங்கள் இதை புரிஞ்சுக்கணும். அப்போ இது கிளியர் எல்லு டார்க் எல்லு இது ரெண்டையுமே நீங்கள் வெறும் எல்லில் சொன்னீங்கன்னா புரியுமான்னு கேட்டால் புரியாது. இப்போ நீங்கள் ஒரு ஃபீல் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஃபீல் அப்படின்னு சொல்லும்போது FEEL அப்படிங்கும்போது அதுக்கு ஒரு ஃபோனடிக் டிரான்ஸ்கிரிப்ஷன் எழுதும்போது வெறும் எல்லு போட்டால் அது கிளியர் எல்லாம் டார்க் எல்லாம் அப்படின்னு புரியாது. அப்போ அதை வந்து கரெக்டாக மென்ஷன் பண்ணி காட்டணும் இல்லையா? அதுதானே ஃபோனடிக் டிரான்ஸ்கிரிப்ஷனுடைய வேலை. அதுதான் மென்ஷன் பண்ணுற விதத்தில் தான் நீங்கள் பொனிமையும் அல்லோஃபோனையும் புரிஞ்சுக்க போகிறீங்க. அடுத்த ஸ்லைட் பாருங்கள். இதில் தான் நீங்கள் இந்த பொனிம்னா என்ன, அல்லோஃபோன்னா என்னென்னு புரிஞ்சுக்குவீங்க. பொனிம் அல்லோஃபோன்ஸ். இதில் பொனிமை பற்றி புரிஞ்சுக்க போகிறோம். இதில் நீங்கள் ஆல்ரெடி புரிஞ்சிருக்கிற கான்செப்ட் என்னென்ன அப்படின்னா, இந்த கிளியர் எல்லு பேலட்டலைஸ்டு, டார்க் எல்லு வேலரைஸ்டு இல்லு, இதை நீங்கள் புரிஞ்சுருப்பீங்க. இதனுடைய விஷயத்தை அப்படியே லேட்ரல் எல்லோட நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு அப்படியே அந்த பொனிம்னா என்ன, அல்லோஃபோன்ஸ்னால் என்ன அப்படிங்கிற இடத்துக்கு வருவோம். ஃபஸ்ட்டு பொனிம் பற்றி தெரிஞ்சுக்கிற முன்னாடி இந்த இல்லுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 வெரைட்டி இருக்குது. பொதுவாக லேட்ரல் இல்லுக்கு 2 வெரைட்டி இருக்குது. அந்த 2 வெரைட்டி என்னென்ன, ஒன்று கிளியர் இல்லு, இன்னொன்று டார்க் இல்லு அப்படிங்கிற 2 வெரைட்டி இருக்குது. அந்த 2 வெரைட்டி நீங்கள் ப்ரிடிக்ட் பண்ண முடியும். ஃபோனடிக் என்விரான்மெண்ட்டில் தனித்தனியாக ப்ரிடிக்ட் பண்ண முடியும். ஏன்னா ஃபீலுக்கும் ஒரு மாதிரி டிரான்ஸ்கிரிப்ஷன் எழுதும்போது எல்லுக்கு வந்து லேட்ரல் எல்லில் வந்து பார்த்திங்கன்னா டார்க் எல்லுக்கும் டிரான்ஸ்கிரிப்ஷன் எழுதலாம், கிளியர் எல்லுக்கும் டிரான்ஸ்கிரிப்ஷன் ஒரு சிம்பிள் அப்படிங்கிறது எழுதலாம். அப்போ அது மாதிரி ப்ரெடிக்டபிள் என்விரான்மெண்ட் அப்படிங்கிறது அங்கே கிடைக்குது. அப்படி இருக்கிறத குரூப் 2 எல் இருக்குது, அந்த 2 வெரைட்டி இருக்குது. அந்த 2 வெரைட்டியும் ஒரே ஒரு சிங்கிள் ஃபேமிலிக்குள்ளே கொண்டு வரணும், ஒரே ஒரு சிங்கிள் சவுண்டுக்குள்ளே கொண்டு வரணும். இப்போ நம்ம புரிஞ்சுக்கிட்ட விஷயம் என்னென்னா, கிளியர் எல்லுன்னு ஒரு சவுண்ட் இருக்குது, டார்க் எல்லுன்னு ஒரு சவுண்ட் இருக்குது. இந்த 2 எல்லையும் ஒரு சிங்கிள் ஃபேமிலிக்குள்ளே கொண்டு வரோம் அப்படின்னா அது என்ன சவுண்டுனா, இந்த லேட்ரல் காமனாக ஒரு எல்லுன்னு போடுறோம் இல்லைங்களா, லேட்ரல் எல்லு, அந்த எல்லுக்குள்ளே வருது. அப்போ கிளியர் எல் டார்க் எல் இது 2க்கு காமனாக இருக்கிறது இந்த லேட்ரல் எல்லுங்கிற ஒரு காமன் ஒரு சிங்கிள் ஃபேமிலியில் ஒரு சிங்கிள் சவுண்டுக்குள்ளே கொண்டு வரோம். இப்படி அந்த மாதிரி சிங்கிள் சவுண்டுக்குள்ளே கொண்டு வரதான் அந்த சிங்கிள் சொல்லணும் பொனிம் அப்படிம்போம். இப்போ இந்த இல் அப்படின்னு உங்களுக்கு மேலே காட்டிடுறோம் இல்லையா, 2 வேரிஸ் இல் அப்படின்னு இருக்குது இல்லைங்களா, இதுதான் பொனிம். இது ஒரு பொனிம். இந்த பொனிமுக்குள்ளே தான் அந்த இல்லுக்கு நிறைய மெம்பர்ஸ் இருக்காங்க. அந்த மெம்பர்ஸ் தான் அல்லோஃபோன் அப்படிம்பாங்க. இப்போது இல் அப்படிங்கிற லேட்ரல் இல்லை சொல்லிட்டேன். இந்த இல்லுக்குள்ளே 2 வெரைட்டி இருக்குது. ஒன்று வந்து கிளியர் இல்லு, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா டார்க் இல்.
இந்த கிளியர் இல்லும் டார்க் இல்லும் என்னன்னு சொல்லுவோம்னா மெம்பர்ஸ் அப்படிம்போம். அப்போ அந்த பொனியமுக்கு இந்த இல்லுக்கு ஒரு மெம்பர்ஸ் இருக்காங்க, ரெண்டு பேர் இருக்காங்க. யார் யார் அப்படின்னா டார்க் இல்லு கிளியர் இல்லு அப்படிங்கிறோம். அந்த மாதிரி மெம்பர்ஸ் தான் என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா அலோஃபோன்ஸ் அப்படிம்போம். இப்போ நான் ரெண்டுக்குமே சிம்பிளிஃபைடு காட்டியிருக்கிறேன் பாருங்கள். இப்போ டார்க் எல்லுக்கு அந்த மேலே இல்லு மேலே இடையில வந்து பார்த்திங்கன்னா அந்த கோடு மாதிரி போட்டிருக்குது. கிளியர் இல்லுக்கு அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் டைரெக்டாகவே இருக்கும். அப்போ இது கிளியர் இல்லு, அது டார்க் இல்லு. அப்போ டார்க் இல்லு கிளியர் இல்லு மாதிரி இருக்கிறதே தான் காமனாக இருக்கக்கூடிய பொன்னியம் இல்லு. மேம் சொல்லுங்கள். சார் லேட்டரலுக்கு இப்போ நீங்கள் சொன்னீங்க 2 டைப்ஸ் இருக்குது, டார்க் ஒன்று கிளியர் ஒன்றுங்க மேம். அதாவது சொல்லுங்கள். அதில் இருக்க 2 டைப்ஸ் வந்து ஆலோஃபோன்ஸ் சார், அது கிளியராக இருக்குங்க சார். எனக்கு என்னோட டவுட் என்னன்னா, இப்போ லேட்டரலுக்கு மட்டும் இந்த மாதிரி பொனியம் ஆலோஃபோன்ஸ் இருக்கா, எல்லா 44 சவுண்ட்ஸுக்குமே அந்த மாதிரி பொனியமான ஆலோஃபோன்ஸ் இருக்காங்க சார்? அப்படி எல்லா சவுண்டுக்குமே பொனியமான அலோஃபோன்ஸ் இல்லைங்க, ஒரு சில சவுண்ட்ஸுக்கு தான் இருக்குது. அதை நம்ம என்னென்ன அப்படிங்கிறதும் பார்ப்போம். ஒரு சில சவுண்டு தான் இந்த இடத்துல தான் நீங்கள் பொனியம்னா என்ன அலோஃபோன்னா புரிஞ்சுக்கிறக்கா ஒரு சில சவுண்ட்ஸ், அப்படி எல்லாத்துக்குமே கிடையாதுங்க. ரைட், ஃபைன், தேங்க்யூ மேம். ரைட், அப்போது நீங்கள் அதை நல்லா புரிஞ்சுட்டீங்க. அப்போ பொனியம் அப்படிங்கிறது லேட்ரல், அதாவது லேட்ரல் இல்லைன்னு ஏன் சொல்கிறேன்னா நீங்கள் அது புரிஞ்சுக்கிறக்காக சொல்கிறேன். இல்லுங்கிற ஒரு சவுண்டுக்கு 2 வெரைட்டி இருக்குது. அது ஒரு டார்க் இல்லு, இன்னொன்று கிளியர் இல்லு. அதை வந்து நீங்கள் டைரெக்டாக வெறும் பொனட்டிக்கில் காட்டணும் இல்லையா, அப்படி காட்டணுங்கிறதுக்காக தான் இந்த சிம்பிள்ஸ் கொடுக்குறோம். அப்போ சிம்பிள்ஸ் வந்து பாருங்கள், டார்க் எல்லுக்கு இல்லு மேலே போட்டு கோடு போட்டிருக்குது. சிம்பிள் ஆஃப் கிளியர் எல்லுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆஸ்யூஷுவலாக லேட்டரலுக்கு எந்த மாதிரி இருக்குமோ அதே எல்லை தான் இந்த கிளியர் எல்லுக்கு யூஸ் பண்ணியிருக்கிறோம். இந்த கான்செப்ட் புரிஞ்சுக்காங்க. அப்போ இங்கே சிம்பிள் ஆஃப் இந்த 2 சிம்பிள் இருக்கு இல்லைங்களா, இந்த டார்க் எல்லுக்கு பக்கத்தில் ஒரு சிம்பிள் இருக்குது, கிளியர் எல்லுக்கு பக்கத்தில் ஒரு சிம்பிள் இருக்குது. இது ரெண்டுமே மெம்பர்ஸ், இது ரெண்டுமே அலோஃபோன்ஸ். எதுக்கான அலோஃபோன்ஸு? இந்த இல்லுங்கிற பொனியமுக்கான அலோஃபோன்ஸ். அந்த லேட்ரல் எல்லில் வரக்கூடிய அந்த இல்லுங்கிற பொனியமுக்கான அலோஃபோன்ஸ் தான் இந்த டார்க் எல் சிம்பிளும் கிளியர் எல் சிம்பிளும். எனக்கு நீங்கள் சிம்பிளிஃபைடு பண்ணி காட்டினா தான் அது மற்றவர்களுக்கு புரியும். அதாவது பொனட்டிக் டிரான்ஸ்கிரிப்ஷனில் இந்த ஐபிஏ சார்ட் கிரியேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒட்டுமொத்தமாக இருக்கக்கூடிய இந்த ஃபாரினர்ஸு, இந்த எல்லா லாங்குவேஜ் பேசுகிறவங்களுக்கு அது புரியணும் அப்படிங்கிறக்காக இந்த சிம்பிளை கொண்டு வராங்க. இதை தான் அலோஃபோன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கப்புறம் இந்த சிம்பிள்ஸ் எப்படி காட்டுறாங்கன்னு பாருங்கள். இந்த ஃபீலுக்கு வந்து பார்த்திங்கன்னா டிரான்ஸ்கிரிப்ஷன் எழுதியிருக்கும். மேலே ஒரு இதில் ஃபீல், கீழே ஒரு இடத்துல ஃபீல் அப்படின்னு 2 இடத்துல டிரான்ஸ்கிரிப்ஷன் எழுதியிருக்கோம். அந்த கலரில் உங்களுக்கு வெரைட்டியோடு கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டுக்கு பாருங்கள், ஸ்லாண்ட் யூஸ் பண்ணிக்கிறோம், ஸ்லாண்ட் லைன்ஸ் யூஸ் பண்ணிக்கிறோம். அப்போ இது எப்படின்னா பொன்னிமிக்கலி அதுக்கு எப்படி யூஸ் பண்ணிக்கிறோம்னா, அதாவது இல்லுங்கிறது ஒரு காமனான டேம், லேட்ரல் எல்லுங்கிறது ஒரு காமன், அந்த காமனான டேம் யூஸ் பண்ணி ஃபீலுக்கு காமனான ஒரு டேம் யூஸ் பண்ணி பொனிமியாக அதை ஸ்லாண்ட் யூஸ் பண்ணிக்கிறோம். இன்னொன்று பாருங்கள், பொனட்டிக்கில் இப்போ இன்டர்நேஷ்னல் பொனட்டிக் ஆல்ஃபபெட் ஐபிஏ அப்படின்னாலே பொனட்டிக் ஆல்ஃபபெட் தான். அப்போ இன்டர்நேஷ்னல் லெவலில் எல்லாத்துக்கும் புரியணுங்கிறக்காக தான் இந்த ஃபீல்டில் வரக்கூடியது அந்த டார்க் எல்லை மார்க் பண்ணுறதுக்காக தான் இது என்ன பண்ணிக்கிறாங்கன்னா ப்ராக்கெட் பண்ணியிருக்கிறாங்க. அந்த இல்லை வந்து ஆஸ்யூஷுவலாக அந்த டார்க் எல்லுக்கு என்ன சிம்பிளோ அதை யூஸ் பண்ணி ப்ராக்கெட் பண்ணிக்கிறாங்க, ஸ்கொயர் ப்ராக்கெட் பண்ணிக்கிறாங்க. இதுதான் பொனட்டிக்கலாக பண்ணிக்கிறாங்க. ஏன்னா சில இடத்துல ஃபாரினர்ஸ் வந்து புரிஞ்சிக்கணும். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த இல்லு வந்து பார்த்திங்கன்னா அந்த மொழியில் லேட்ரலில் அல்லது பர்டிகுலர் மொழியில் இருக்கிற பொன்னியுமா அல்லது அதனுடைய அலோஃபோனா அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறக்காக தான் அந்த ஸ்லாண்ட்டையும் இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட்டையும் கொடுக்குறாங்க. ஃபஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா பொனிமிக்கலாக அதை மென்ஷன் பண்ணிக்கிறாங்க. செகண்டில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா பொனட்டிக்கலாக அதை வந்து மென்ஷன் பண்ணிக்கிறாங்க. அதுக்காக தான் ஸ்லாண்ட் லைன்ஸும் ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸும் யூஸ் பண்ணிக்கிறாங்க. இது இன்டர்நேஷ்னல் டிரான்ஸ்கிரிப்ஷனில். நீங்கள் இந்த ஐபிஏ அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இன்டர்நேஷ்னல் பொனட்டிக் ஆல்ஃபபெட் அப்படின்னு சொல்கிறோம். இந்த டார்க் எல்லை வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷில் வந்து நம்ம டார்க் எல்லுன்னு சொல்லி எங்கேயுமே சிம்பிள்ஸே பார்க்க மாட்டோம். ஆனால் பொனட்டிக் ஆல்ஃபபெட்டில் அது இருக்கும். அப்போ நம்ம லேட்டரல் எல்லாம் மட்டும்தான் புரிஞ்சிருப்போம். இதுதான் அந்த இடத்துல புரிஞ்சுக்கிறது. அப்போ இல் அப்படிங்கிறது ஒரு பொன்னியம், அதுக்கு வந்து பார்த்துருக்குறோம் அதனுடைய மெம்பர்ஸ் தான் அலோஃபோன்ஸ். அப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் பொன்னியம்னா என்ன, அலோஃபோன்ஸ்னா என்ன. மெம்பர்ஸ் அப்படிங்கிற ஒரு கீவேர்டு இருந்துச்சுன்னா அது அலோஃபோன்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். அடுத்த சவுண்டு எல் மாதிரியே இம்மு. இந்த இம் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கோங்க, வாய்ஸ்டு பைலேபியல் நேசல். ஏன் பைலேபியல் அப்படிங்கிறோம், 2 லிப்ஸு ஜாயிண்ட் ஆகுது, அதனால் அது பைலேபியல். எல்லா நேசல் சவுண்ட்ஸும் வாய்ஸ்டு தான், அது ஃபஸ்ட்டு விஷயம். அப்போ அது வாய்ஸ்டு பைலேபியல் நேசல், எல்லாமே மூக்கொலியில் பிறக்கிறதுனால நேசல் அப்படிங்கிறோம். இங்கே பாருங்கள் எக்ஸாம்பிளில் மூன், இம்முன்னு இந்த மூணுன்னு சொல்லும்போது 2 லிப்ஸுமே ஜாயிண்ட் ஆகுது. அடுத்தது சம்மர், 2 லிப்ஸுமே இம்முக்கு ஜாயிண்ட் ஆகுது. சம், இம்முக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 லிப்ஸுமே ஜாயிண்ட் ஆகுது. அப்போ 2 லிப்ஸும் ஜாயிண்ட் ஆச்சுன்னா அதை தான் வாய்ஸ்டு பைலேபியல் நேசல் அப்படிங்கிறோம். அப்போ 2 லிப்ஸும் ஜாயிண்ட் ஆன உடனே என்ன ஆகுதுன்னா அந்த ஏர் நாஸ்டில் மூக்கு வழியாக அந்த ஏர் வந்து வெளியில் ஆகுது, அதனால் அது நேசல் சவுண்ட் அப்படிங்கிறோம். இதில் அடுத்த வேர்டு பாருங்கள், கம்ஃபோர்ட்.
இங்கே கம்ஃபோர்ட் அப்படின்னு ப்ரொனன்சியேஷன் பண்ணுறோம். இந்த கம்ஃபோர்ட் அப்படின்னு சொல்லும்போது அந்த இம்மு வந்து சவுண்டு வந்து பார்த்திங்கன்னா 2 லிப்ஸும் ஜாயிண்டே ஆகலை. இம் அப்படின்னா பேசிக்காக இங்கிலீஷ் சவுண்ட்ஸ் பிரகாரம் இம் அப்படின்னாலே பைலேபியல் சவுண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் அந்த கம்ஃபோர்ட் அப்படின்னு சொல்லும்போது இந்த இம்மு வந்து 2க்குமே ஜாயிண்ட் ஆகலை. இம் கம்ஃபோர்ட் எப்படி ஜாயிண்ட் ஆகுது பாருங்கள். இந்த லோயர் லிப்பு டச்சஸ் த அப்பர் ஃப்ரண்ட் டீத். இவ்னு சொல்லுவோம் இல்லைங்களா கான்சனன்ஸில், இஃப்பு ஃபேன், இவ்வு வேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி இந்த இம் அப்படிங்கிறது கம்ஃபோர்ட் அந்த அப்பர் ஃப்ரண்ட் டீத்துமே லோயர் லிப்பும் தான் டச் ஆகுது. அப்படி அப்பர் ஃப்ரண்ட் டீத்தும் லோயர் லிப்பு டச் ஆகக்கூடிய சவுண்டு என்ன சொல்லுவோம் அப்படின்னா லேபியோ டென்டல் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இந்த கம்ஃபோர்ட்டில் இதனுடைய டேம் என்னவா மாறிடுச்சுன்னா இந்த லேபியோ டென்டல் அப்படிங்கிற ஃபார்முலா இருக்குது. வாய்ஸ்டு இம்முக்கான யூஷுவலாக அந்த நேசலுக்கானது வாய்ஸ்டு இருக்குது. இப்போ இந்த கம்ஃபோர்ட் அப்படிங்கிறது எப்படி இருக்குதுன்னா வாய்ஸ்டு லேபியோ டென்டல் நேசல் இப்படிங்கிற ஒரு இதில் வந்துருச்சு. அப்போ இம் வந்து பார்த்திங்கன்னா பைலேபியல் நேசலில் இம் அப்படிங்கிறது 2 லிப்ஸ் ஒட்டிக்குது. கம்ஃபோர்ட் அப்படிங்கிறதுல இந்த இம் அப்படிங்கிறது எப்படி இருக்குதுன்னா வாய்ஸ்டு லேபியோ டென்டல் நேசல். இப்போ இந்த கம்ஃபோர்ட் இதுக்கு வந்து என்ன மாதிரி சிம்பிள் கொடுத்துருக்குறாங்க பார்த்தீங்க அப்படின்னா ஐபிஎஸ் சிம்பிள் வந்து பார்த்திங்கன்னா இம்மு போட்டு கீழே சுழிச்சுட்ருக்குறாங்க. இப்போ இம்மு போட்டு கீழே சுழிச்சுட்டு இருந்துச்சுன்னா அந்த சிம்பிளுடைய பேர் அதனுடைய டேம் வேர்டு என்னென்னா வாய்ஸ்டு லேபியோ டென்டல் நேசல். அதுவே இம்மு போட்டு சுழிக்காமல் வெறும் இம்மு மாதிரி யூஷுவலாக அந்த எம்மு மட்டுமே இருந்துச்சுன்னா அது வாய்ஸ்டு பைலேபியல் நேசல். அப்போ உங்களுக்கு அந்த சிம்பிள்ஸ் அப்படிங்கிறது இப்போ புரிஞ்சிருக்கு. 2 சிம்பிள் யூஸ் பண்ணிக்கிறாங்க. சாதாரணமாக இருக்கிற இம்மு வந்து பார்த்தீங்கன்னா வாய்ஸ்டு பைலேபியல் நேபல். அதே இம்மை கீழே சுரிச்சுட்டு இருந்தால் வாய்ஸ்டு லேபியோ டென்டல் நேசல். இதுதான். அப்போ இது ரெண்டுமே ஒரே ஒரு இம்முக்கு 2 வகையான சவுண்ட் இருக்குது. அப்போ த வாய்ஸ்டு பைலேபியல் நேசல் இம் அண்ட் த வாய்ஸ்டு லேபியோ டென்டல் நேசல் இம் கம்ஃபோர்ட் அந்த இம் ஏர் அல்லோஃபோன்ஸ். இது ரெண்டுமே அல்லோஃபோன்ஸ். எதுக்கான அல்லோஃபோன்ஸ் அப்படின்னா நார்மலாக இருக்கக்கூடிய அந்த பொனிம் இம்முங்கிறதுக்கான அல்லோஃபோன்ஸ் தான் இது. ஏன்னா அது 2 இடத்துல சவுண்ட்ஸ் மாற்றி கொடுக்குது இல்லையா, அதாவது அந்த இப்போ பிளேஸ் ஆஃப் ஆர்டிகுலேஷனை மாற்றி கொடுக்குது இல்லையா. வாய்ஸ்டு லேபியோ டென்டல் அப்படிங்கிறது ஒன்று, அடுத்தது வாய்ஸ்டு பைலேபியல் நேசல் அப்படிங்கிறது ஒன்று. இதுதான். அப்போ இங்கே லாஸ்ட்டாக இருக்குது பாருங்கள் பொனிம் அப்படிங்கிறது இம்மு. அந்த பொனிமில் வந்து பார்த்திங்கன்னா 2 அல்லோஃபோன்ஸ் இருக்குது, 2 மெம்பர்ஸ் இருக்காங்க இம்முக்கான மெம்பர்ஸ். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா வாய்ஸ்டு பைலேபியல் நேசல், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா வாய்ஸ்டு லேபியோ டென்டல் நேசல் அப்படின்னு சொல்லி 2 மெம்பர்ஸ் இருக்காங்க. இப்போ இது உங்களுக்கு பொனிம்னா என்ன அல்லோஃபோன்ஸ்னால் என்ன அப்படிங்கிறது இப்போ புரிஞ்சிருக்கும். மெம்பர்ஸ் அப்படிங்கிறது அல்லோஃபோன்ஸோடு தொடர்படுத்திக்காங்க. ரைட். இப்போ வந்து பார்த்திங்கன்னா பொனிம் அல்லோஃபோன் இது லாஸ்ட் ஸ்லைடுப்பா முடிச்சுக்கலாம். இந்த பொனிம் அல்லோஃபோன் அப்படிங்கிறதுல என்ன அப்படிங்கிறது அதுக்கான டேம் ஒரு இதில் கேட்டால் எப்படி கேட்கலாம், அதை வந்து ஒரு டிஸ்கிரிப்டிவில் எப்படி இருக்குன்னு காட்டுறேன். த டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்பீச் சவுண்ட்ஸில் தட் அக்வர் இன் எ லாங்குவேஜ் கேன் பி ரெடியூஸ்டு டு எ ஸ்மாலர் நம்பர் ஆஃப் சவுண்டு. இப்போ வந்து நிறையா அல்லோஃபோன்ஸ் இருக்கு இல்லையா, அது மாதிரி நிறையா அல்லோஃபோன்ஸ் இருக்கிறது எல்லாத்தையும் ஒரே ஒரு யூனிட் கொண்டு வந்து நிறுத்துறதுக்கு பேர் தான் பொனிம் அப்படிம்பாங்க. அப்போ அதை என்ன பண்ணுது, ரெடியூஸ் பண்ணுது. நிறையா ஸ்மாலர் யூனிட்டை ரெடியூஸ் பண்ணி அந்த மாதிரி ரெடியூஸ் பண்ணி ஒரே ஒரு சவுண்டாக வந்து நிற்கிறது தான், ஒரே ஒரு ஃபேமிலிக்குள்ளே வந்து நிற்கிறது தான் பொனிம் அப்படிம்போம். அல்லோஃபோன்ஸ் அப்படிங்கிறது அந்த மாதிரி இருக்கிற அந்த சவுண்ட்ஸை, அந்த ஸ்மாலர் யூனிட் சவுண்ட்ஸ் எல்லாத்தையும் நம்பர் ஆஃப் சவுண்ட்ஸை அது என்ன பண்ணுது, காம்ப்ளிமெண்டரி டிஸ்ட்ரிபியூஷனுங்கிறது தனித்தனியாக இருக்கிறது என்ன பண்ணுதுன்னா தனித்தனியாகவே எடுத்து காட்டுறது தான். விச் ஈச் அதர் லாங்குவேஜ் இன் எ லாங்குவேஜ் கேன் பி குரூப்டு டுகெதர் இன்டு எ சிங்கிள் பொனிம். அது எல்லாத்தையும் ஒரு சிங்கிள் பொனிமாக கொண்டு வந்துடுறோம். அந்த லாங்குவேஜில் நிறையா காம்ப்ளிமெண்டரி டிஸ்ட்ரிபியூஷன், நிறைய நம்பர் ஆஃப் சவுண்ட் எல்லாத்தையும் ஒரு பொனிமுக்குள்ளே கொண்டு வந்துடும். தட் இஸ் தே கன்சிடர் மெம்பர்ஸ் ஆர் அல்லோஃபோன்ஸ். அந்த இடத்துல ஆர் மெம்பர் ஆர் அல்லோஃபோன்ஸ் சேம் பொனிம். அப்போ சேம் பொனிமில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் தான் அல்லோஃபோன்ஸ் அப்படின்றோம். இப்போ எல்லா சவுண்ட்ஸ்க்கு அப்படி இருக்குதான்னு கேட்டால் இல்லை, ஒரு குறிப்பிட்ட சவுண்ட்ஸ் மட்டும் இருக்குது. அந்த குறிப்பிட்ட சவுண்ட்ஸ் நமக்கான எக்ஸாம்பிள்ஸ் தான் இல்லு இம்மு. இது இந்த இல்லு எம்மு நல்லா புரியும். இதுதான் வெரி ஹை எக்ஸாம்பிள். நிறையா நெட்டு கொஸ்டின்ஸில் இந்த மாதிரி அல்லோஃபோன்ஸ்க்கான ஒரு எக்ஸாம்பிள் போது இதையும் யூஸ் பண்ணி நிறைய இடத்துல கேட்டிருக்காங்க. பெரும்பாலும் கேட்டாலும் இதில் தான் கேட்பாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க.